My Jesus is here. My Jesus is here. And all things are possible. My Jesus is here. Now தூதருக்கு பிடித்த சாங் சொல்லியே, நீங்கள் நம்பினால் நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள அவர் அருள் செய்கிற தேவனா இருக்கிற சகோதரனை நாம் கண்களை மூடி பொழுது வார்த்தையை படித்து நாம் ஜெபிக்கலாம். கண்களை திறந்து நாம் வார்த்தையை படித்து ஜெபிக்கலாம். சொல்லியே யாக்கோபு 2ஆம் அதிகாரம் சில வசனங்களை படிக்கலாம். 17 இருந்து நாம் சில வசனங்களை தொடர்ந்து படிக்கலாம். சொல்லியே அப்படியே விசுவாசம் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததா இருக்கும். ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசத்து நடுகின்றன. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டாமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளால் அல்லவா நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவருடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று கருதுகிறாயே. அப்படி ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. வாசிக்கப்பட்ட வேத பாகங்களோட கர்த்தர் தாமே தம்முடைய ஆசீர்வாதத்தை கூட்டுவராக. நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்ததான பரலோக பிதாவே, அற்புதமான இந்த வார்த்தைகளுக்கு பின்பாக இருக்கிற இந்த மகத்தான இந்த காரியங்களை நாங்கள் தியானிக்க கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்வீராக. இதோ தகப்பனே, ஆபிரகாம் தகப்பனே, அவனுடைய கிரியைகளினாலே அவன் நீதிமான் எண்ணப்பட்டான் என்பதை பார்க்கிறோம் தகப்பனே. ஆனால் அதற்கு முன்பாக பார்த்தால் தகப்பனே, ஆபிரகாம் ஒரு உத்தமன் இல்லை, பரிசுத்தவான் இல்லை. அவனுடைய கிரியைகளினாலே அவன் நீதிமானாக எண்ணப்பட்டிருந்தாலும் தகப்பனே, அந்த கிருபையினாலே தகப்பனே அவன் அந்த கிரியைகளை செய்தான் என்பதை பார்க்கிறோம் தகப்பனே. இதோ நாங்கள் அதுக்குள்ளா இருக்கிற அந்த அற்புதமான அந்த காரியங்களை தியானிக்க கர்த்தாவே உம்முடைய பாத்திரங்களை தாழ்த்துறோம் தகப்பனே. உடைய கிருபையானது எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இதோ அளவில்லாத உடைய கிருபையானது இந்த இடத்துல அசைவாடி தகப்பனே எங்களுக்கு தேவையான ஜீவனுள்ள வார்த்தைகளை ஆண்டவரே வெளிப்படுத்தி நாங்கள் அந்த ஆச்சரியமான கிருபை இன்னும் புரிந்து கொள்ள கர்த்தாவே முன்குறிக்கப்பட்ட சிந்தையிலே எங்களை எப்பேற்பட்ட ஒரு மேன்மையான காரியத்திற்காக தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். காரியத்தை நாங்கள் ஆண்டவரே அடையாளம் கண்டுகொள்ள அந்த காரியத்தை நாங்கள் கண்டறிய கர்த்தாவே கிருபை செய்வீராக. இங்க வந்திருக்கிற யாவரையும் உடைய அன்பான கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ரத்தத்திற்கு தாழ்த்துறேன் தகப்பனே.
தெய்வீகமான வல்லமையின் காரியமானது இந்த இடத்தை மூடி மறைத்துக் கொள்வதாக. இந்த ஆராதனைக்கு விரோதமாக இருக்கிற எல்லா பிசாசின் வல்லமைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். உடைய பலம் அப்பா, உடைய பலமுள்ளதுடைய பிரசரம் இந்த இடத்தை மூடிக்கொள்ளட்டும். இதோ நீர் தாமே திரை மறைத்துக் கொண்டு பேசுங்க. இந்த உதடுகளை அபிஷேகிங்க ஆண்டவரே. அந்த தீர்க்கதரிசி ஏசாவை தகப்பனே, ஏசாயா தீர்க்கதரிசியை தகப்பனே, உம்முடைய நெருப்பு தலையில தகப்பனே உதடுகளை தொட்டு அபிஷேகித்தேன் தகப்பன். இதோ என்னுடைய காரியமாக யார் போவார்கள் என்று கேட்கும் பொழுது கர்த்தாவே, அவன் நான் போகிறேன் என்று சொன்னான் தகப்பனே. இதோ எங்களையும் கூட அப்பேற்பட்ட ஒரு காரியத்திற்காக எங்களை அனுப்பும்படி எங்களையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் அபிஷேக ஆசீர்வாதத்தை பொறுப்பெடுத்துக் கொடுங்க. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தேவையான காரியங்களை நிறைவேற்றுங்க, தேவையான காரியங்களை செய்யுங்க. என்றென்றுக்கும் தேவனா இருக்கிறேன் என்பதை நீர் தாமே மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவரே எதற்காக ஜெபிக்கிறார்களோ, எதற்காக தகப்பனே பரலோகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ தகப்பனே, அந்த சாலோமன் மண்டபத்தை ஆண்டவரே யோனா அந்த மீனின் வயிற்றிலே இருந்து தகப்பனே நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தாவே, அவனை உயிருடன் தகப்பனை கொண்டு வந்து அந்த நினைவே தகப்பனே பட்டணத்தில் தகப்பனே அவனை அனுப்பி அவன் மூலமாக தகப்பனே வார்த்தைகளை பிரசங்கித்தி தகப்பனே. அதே தேவன் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறீர். அந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அந்த எருசலேமை நோக்கி யாரெல்லாம் பார்க்கிறார்களோ தகப்பனே, அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ தகப்பனே, அதுதானே உண்மையான டாபர்நகலா இருக்கிறது கர்த்தாவே. அதுதானே சொன்னீர் தகப்பனே. இந்த ஆலயத்தை நீங்கள் தகர்க்கப்பட்டால் 3 நாளைக்கு இந்த ஆலயத்தை எழுப்புவேன் என்று சொன்னீர் தகப்பனே. அது உடைய சரீரமா இருக்கிறது. அந்த சரீரத்தை அல்லவா நீர் வாசம் செய்தீர் தகப்பனே. இதோ அந்த சரீரத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இதோ அங்க ஊழியம் செய்யாதபடிக்கு அந்த சாலோமன் மண்டபத்தில் தகப்பனே சகீனா மகிமையானது இறங்கி வந்தது அல்லவா தகப்பனே. அப்பேற்பட்ட ஒரு மகிமையால் நிரப்பி தகப்பனே, சகீனா மகிமையால் நிரப்பி தகப்பனே எங்களை வழிநடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமுண்டாகும்படி எங்களை தரை மட்டுமாய் தாழ்த்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். எல்லாரும் கலந்து கொள்ளலாம். சோரி சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. சோரி நாம போன வாரத்தில் எந்த செய்தி பார்த்தோம்? நாம் என்ன செய்திகளை பார்த்தோம்? சூரிய போன வாரத்தில் ஆச்சரியமான கிருபையை பத்தி பார்த்தோம் இல்லைங்களா? ஆச்சரியமான கிருபை என்றது எப்பேற்பட்டது என்பதை பார்த்தோம். ஏன்னா ஆச்சரியமான கிருபையை ஒரு மனுஷன் அனுபவிக்கும் போது, அதை புரிந்து கொள்ளும் போது, ವಿಶ್ವಾಸಿಗರಿಗಿಲ್ಲ ಆಶ್ಚರ್ಯವಾದ ಕೃಪೆಯನ್ನು ಒಂದು ಮನುಷ್ಯನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಾಗ ಆ ದೇವರ ಮಹತ್ತಾದ ಪ್ರೀತಿಯನ್ನ ನಾವು ಧ್ಯಾನಿಸುವಾಗ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಾಗ ನಾವು ಮತ್ತೊಬ್ಬರ ಒಂದು ಪಾಪವರ ಕುರಿತು ನಾವು ಮಾತನಾಡೋದಿಲ್ಲ. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತೀರಾ? ಯಾಕಂದ್ರೆ ಸೋದರಿ ನಾವೇ ಒಂದು ನಾವೇ ಆಶ್ಚರ್ಯವಾದ ಕೃಪೆಯಿಂದ ರಕ್ಷಿಸಿರ್ತಕ್ಕಂಥ ಪಾಪಿಗಳಾಗಿದ್ದೇವೆ. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? ಆಶ್ಚರ್ಯವಾದ ಕೃಪೆಯಿಂದ ರಕ್ಷಿಸಿರ್ತಕ್ಕಂಥ ಪಾಪಿಗಳು ನಾವು ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? ಹಂಗಾಗಿ ಸೋನೇಶ್ವರಿಗೆ ಹಂಗೆ ಪಾಪ ಮಾಡ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯವನ್ನ ಮಾತನಾಡೋದಕ್ಕೆ ಇರೋದಕ್ಕಾಗತ್ತಾ? ಯಾಕಂದ್ರೆ ಯಾರು ಸೋನೇಶ್ವರಿಗೆ ಆ ಕೃಪೆನ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳದೆ ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಪಾಪ ಮಾಡ್ತಿದ್ದಾರೋ ಸೋನೇಶ್ವರಿಗೆ, ಅವಾಗ ಅವ್ರು ನಾವೇನ್ ಮಾಡ್ಬೇಕಾಗತ್ತೆ? ನಾವು ಅವರಿಗೆ ವಾಕ್ಯದಿಂದ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕಾಗತ್ತೆ? ಎಚ್ಚರಿಸುವ ಕಾರ್ಯವನ್ನ ಹೇಳಬೇಕಾಗತ್ತೆ. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? ಆ ಎಚ್ಚರಿಸುವ ಶಬ್ದವನ್ನ ದೇವರು ನಮ್ಮ ತುಟಿಗಳಿಂದ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? ಅವರನ್ನ ವಿಶ್ವಾಸದೊಂದಿಗೆ ಮಾತನಾಡ್ತಾರೆ. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತೀರಾ? ಸೋನೇಶ್ವರಿಗೆ ನಾವು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಅತ್ಯಧಿಕವಾಗಿ ನಾವ್ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಸೋನೆ ದೇವರ ಮೇಲೆ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? ನಾವು ದೇವರ ಮೇಲೆ ನಾವು ಡಿಫೆಂಡ್ ಆಗ್ಬೇಕು. ದೇವರ ಮೇಲೆ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? தேவன் மேல சார்ந்திருக்கணும். விசுவாசிக்கிறீங்களா? அவர் தேவன் மேல சார்ந்திருக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையில அவர் காரியங்களை செய்கிறவரா இருக்கிறார். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? விசுவாசிக்கிறீங்களா? ஆச்சரியமான கிருபையினால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ஆச்சரியமான கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். சோதரியே, இன்றைக்கு நாம் என்ன ஒரு தலைப்புல பேச போறோம்னா, ஆச்சரியமான கிருபையை பத்தி பேச. நம்ம ஆச்சரியமான கிருபை என்ற ஒரு ஆச்சரியமான கிருபை என்கிற ஒரு 2வது பாகத்தை பத்தி இன்றைக்கு நம்ம பேச போறோம். விசுவாசிக்கிறீங்களா? நாம போன வாரத்துல பார்த்தோம், ஆச்சரியமான கிருபையினால நம்ம அநேக காரியங்களை பார்த்தோம். ஏன்னா எந்த ஒரு மனுஷனும் மேன்மை பாராட்டுறதுக்கு எதுவுமே இங்க வேலையில்ன்ற மாதிரி சொன்னாரு இல்லைங்களா? ஏன்னா எல்லாருமே அவருடைய கிருபையில தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவருடைய கிருபையினால தான் எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க? தன்னுடைய வாழ்க்கை நோக்கத்தை நிறைவேற்றிருக்கிறாங்க. இங்க தேவன் என்ன பண்றாரு? அவருடைய சூசியினால, அவருடைய தெரிந்து கொள்வதனால தான் என்ன பண்றாரு? அழைக்கிறாரு அந்த ஒரு காரியத்தை செய்யும்படி. எதுக்காக? தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காக, தம்முடைய பேர் பிரதாபத்தையும் என்ன பண்றாரு? தம்முடைய வல்லமையை காண்பிக்கிறதற்காக தான் என்ன நம்மள செலக்ஷன் பண்றாரு. போட்டு
ஒரு மீட்பு திட்டத்தை போட்டு அந்த மீட்பு திட்டத்துல நம்மள வந்து ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு நபர்களை அவர் ஏற்படுத்தி அந்த நபர்கள் மூலமாக என்ன பண்றாரு, தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவதற்காக நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? சொல்றது புரியுதா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ சோரேஸ்வரி இதுல இந்த மாதிரி நம்ம யோசிக்கும் போது, இந்த மாதிரி தியானிக்கும் போது வார்த்தைகள் சொல்லுது, இங்க மேன்மை பாராட்டுறதுக்கு யாருக்கும் என்ன இல்ல, தகுதிகள் இல்ல. ஏன்னா அவருடைய கிருபையால நமக்கு என்ன பண்ணிருக்காரு, ரட்சிப்பு கொடுத்திருக்காரு, மீட்பு கொடுத்திருக்கிறாரு. நம்ம இப்ப செய்தியை பேசுறோம்னா யாருடைய கிருபை? நம்ம கல்வியினால கற்றுக்கொண்டு வந்தோமா? விசுவாசிக்கிறீங்களா? நம்ம கல்வியினால கற்றுக்கொண்ட காரியமோ இல்ல நம்ம வந்து நல்லா என்னது நல்லா ஞானம் இருக்குது, அறிவு இருக்குது, எனக்கு பலன் இருக்குதுன்ற மாதிரி நம்ம என்ன பண்ண முடியாது? சொல்லுங்க, நம்ம வந்து உரிமை கூற முடியாது. ஏன்னா அவருடைய கிருபை. நான் இங்க பேசுறேன்னா அவருடைய கிருபை. அவருடைய கிருபையில நான் பேச முடியாது. நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா அவருடைய கிருபை. நீங்க வந்தீங்க அவரை பாடுறீங்கன்னா அவருடைய கிருபை. எல்லாமே அவருடைய கிருபை. விசுவாசிக்கிறீங்களா? அதே போல சகோதரனே சகோதரியே, இப்ப உலகத்துல பார்க்கும்போது நம்ம போன இடத்துல பார்த்தோம், அநேகமான குடிகாரர்கள் இருக்கிறாங்க, கொலைக்காரர்கள் இருக்கிறாங்க, சூனியக்காரர்கள் இருக்கிறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? அவங்கள ஏன் வரலன்னா நமக்கு தெரியல. ஏன்னா தேவன் அவங்களை தெரிந்து கொள்ளும். நம்மள வந்து இந்த மென்மையான பாகத்திற்காக தம்முடைய குமார்த்திகளாக தம்முடைய சொல்லுங்க தம்முடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தை சொல்லுது, தம்முடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நம்மளை அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நம்மை அவர் ராஜாக்களாக ஆசாரியர்களாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம். விசுவாசிக்கிறீங்களா? யாரு ஆசாரியர்கள்? யாரு? அந்த ஆசாரியர்களுடைய வேலை என்ன? தேவனுக்கு சேவை செய்வது. தேவனுக்கும் ஒரு பாவிக்கும் மத்தியில ஒரு மீடியேட்டர் ஒர்க் பண்றது. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு மத்தியஸ்தர் ஒர்க் பண்றது. பாருங்க, அப்பேற்பட்ட ஒரு காரியத்துக்காக நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறோம். ராஜான்றது எஸ் ஒரு ராஜ்யத்தை ஆளுகை செய்யுது. அப்ப நம்ம எதுக்காக தெரிஞ்சிருக்கிறோம்? நம்மள ஆளுகை செய்யும்படி. விசுவாசிக்கிறீங்களா? நம்முடைய ராஜா யாரு? நம்முடைய இந்த உலக பிரகாரமா பார்க்கும்போது மோடி இல்லீங்களா? நரேந்திர மோடி தான் நமக்கு என்னவா இருக்கிறாரு, ராஜாவா இருக்கிறாரு. அமெரிக்கால யாரு? ட்ரம்ப், டொனால்ட் ட்ரம்ப் யாரா இருக்கிறாரு, ராஜாவா இருக்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? அதே ரஷ்யால புட்டின். விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதிரி அந்தந்த ராஜ்யத்திற்கு அவங்க ராஜாக்களா இருக்கிறாங்க. நம்மளே வந்து தேவனுடைய ராஜ்யத்துல, தம்முடைய ராஜ்யத்துல, ஆயிரம் அரசாட்சியில் நம்மள வந்து என்ன பண்ணிருக்காரு, தம்முடைய கிருபையினால நம்மை வந்து என்ன பண்ணிருக்காரு, சொல்லுங்க, ராஜ்யக்களாக ஆசாரியர்களாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ நாம் செய்த கிரியைகளால் இல்ல. ஆனா நம்ம படிச்ச வார்த்தையில பார்க்கும்போது சொல்லி ஆபிரகாம் வந்து கிரியைகளால் என்ன பண்ணாராம், நீதிமான் என்றும் தம்முடைய கிரியையினால அவர் நீதிமான் என்னப்பட்டார். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா சோதரே? அப்போ சோதனை சோதரியே, எப்படி கிரியையினால நீதிமானாக்கப்படுறது? எப்படிங்க? அப்போ கிரியையினால எப்படி தேவனுக்கு பிரியமா வாழ்றது? விசுவாசிக்கிறீங்களா? இப்ப கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆபிரகாம் யாரு? தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன். விசுவாசிக்கிறீங்களா? அவர் விசுவாசத்துக்கு வந்தார். அவர் விசுவாசத்துக்கு தகப்பனா இருக்கிறார். ஆனா சகோதரனே சகோதரி, ஒரு வார்த்தை சொல்றது, விசுவாசத்தை வந்து துவக்கிறது அவர் தான், முடிக்கிறது அவர் தான் மாதிரி சொல்றாரு. சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்போ ஆபிரகாம் வந்து விசுவாச தகப்பன்ற மாதிரி ஒரு டைட்டில் பெற்றிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? சொல்றது புரியுதா? ஆபிரகாம் வந்து விசுவாசத்திற்கு தகப்பனா. ஆனா இந்த வார்த்தை சொல்லுது, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, விசுவாசத்தை துவக்குறது அவர்தான், விசுவாசத்தை வந்து துவக்குறது அவர்தாமா. விசுவாசத்தை துவக்குறது அவர்தான், முடிக்கிறது அவர்தான் மாதிரி வசனம் சொல்லுது. எப்படி புரிஞ்சுக்கிறது சோனியே? எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ சோனியே ஆபிரகாமுடைய ஒரு ஏற்றுக்கொள்வதனாலதான், ஆபிரகாமுடைய தேவனுடைய வார்த்தையை அவர் என்ன பண்ணார், அவரு ஏற்றுக்கொண்டு தன்னுடைய குடும்பத்தாரையும் தன்னுடைய வீட்டை விட்டு வந்தார் இல்லீங்களா? அதற்காக இல்ல. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அந்த ஒரு கிரியையினால என்ன பண்ணார் அவரு, சொல்லுங்க, அந்த அவருடைய வாழ்க்கையில காட்டார் இல்லீங்களா? கிரியை காட்டார். தேவன் அழைத்தார் என்ற அழைக்கும் போது அவர் என்ன பண்ணாரு, புறக்கணிக்காம, அந்த வார்த்தையை வந்து புறக்கணிக்காம அவர் என்ன பண்ணாரு, அவரு அது கீழ்படிந்து வந்தார். அப்ப அது கிரியை தானே அது. அப்ப கிரியையினால என்ன பண்ணாரு அவரு, அந்த கிரியையினால வந்து காரியத்தை வெளிப்படுத்தினார். நான் தேவனை விசுவாசிக்கிறேன்ற மாதிரி என்ன பண்ணாரு, எஸ், தேவனை வந்து
நான் விசுவாசிக்கிறேன்றத வந்து தம்முடைய கிரியையினால வெளிப்படுத்தினாரு. இப்ப ஒரு நீதிமானாக என்ன பண்றாரு? ஆனா அதுக்கு முன்பாக பார்க்கும்போது சோரேஸ்வரியே ஆபிரகாம் மட்டும் அவரை விசுவாசிக்கணும். இன்னும் மற்ற ஆட்கள் இருந்திருப்பாங்க இல்லைங்களா? அப்ப அவங்கள தேவன் அழைக்கல, ஆபிரகாம் மட்டும் அழைக்கிறாரு. ஏன்? தேவனால தெரிந்து கொள். எஸ், ஆமென். அப்ப தேவன் உலகத்தோட்டத்துக்கு முன்பாக தம்முடைய சிந்தையில அவர் முன்னறியும் போது எல்லா ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் அவர் என்ன பண்றாரு? அவர் தம்முடைய வல்லமையினால, அவர் சர்வ வியாபியா இருக்கிறதுனால, அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறதுனால, சர்வ வல்லவரா இருக்கிறதுனால, சர்வ ஞானியா இருக்கிறதுனால சோதனை சோரியே அவர் என்ன பண்றார்? தம்முடைய சிந்தையில தன்னில் தான் ஜீவிக்கிறவரா இருக்கும் போது, அவர் ஏக தேவனா இருக்கும் போது, அவர் தேவனே தேவனாக இல்லாத இருக்கும் போது, அவருடைய சிந்தையில ஒரு திட்டத்தை போடும் போது அந்த திட்டத்துல அவர் என்ன பண்றார்? தம்முடைய முன்குறிக்கப்பட்ட சிந்தையில என்ன பண்றாரு? ஆபிரகாமை இந்த காரியத்திற்காக தெரிந்து கொள்றார். அப்ப தெரிந்து கொள்வதனால்தான் விசுவாசிக்க முடியும். தெரிந்து கொள்ளாம தேவனை விசுவாசிக்க முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப ஆபிரகாம் எப்படி விசுவாசிக்கிறார்னா, அவருடைய சிந்தையில அவருடைய முன்குறிக்கப்பட்ட சிந்தையில ஆபிரகாமை தேவன் அவரை விசுவாசிக்கும்படி, அவர் மூலமாக ஒரு காரியத்தை செய்யும்படி, அவர் மூலமாக ஒரு சந்ததியை கொண்டு வரும்படி, அவர் மூலமாக சொல்லுங்க, அவர் மூலமாக எல்லா ஜாதிகளையும் ஆசீர்வதிக்கும்படி தேவன் ஆபிரகாமை அந்த காலத்தை தெரிந்து கொண்டார். இதுதான் உண்மை. இதுதான் வேதம் சொல்லுது. விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுது புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதா? அப்போ தேவன் அவர் தெரிந்து கொண்டாரு, அதனாலதான் அவர் விசுவாசிக்கிறார். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப தேவன் தெரிந்து கொள்ளாம என்ன பண்ண முடியாது? ஆபிரகாம் விசுவாசிக்க முடியாது. நான் சொல்றது புரியுதா? அப்ப தேவன் தெரிந்து கொள்ள என்ன பண்ண முடியாது? விசுவாசிக்க முடியாது. அப்ப ஆபிரகாம் வந்து தேவனை விசுவாசிக்கிறாரு. அவருக்கு விசுவாசிக்கிறாருன்றத காரியத்தை தம்முடைய கிரியையில காட்டுறாரு. சொல்றது புரியுதா உங்களுக்கு? தம்முடைய கிரியைகள்ல காட்டுறாரு, அவர் செய்யற வேலையில காட்டுறாரு. நான் தேவனை விசுவாசிக்கிறேன்ற மாதிரி அவர் செய்யற ஒரு காரியத்திலையும் காட்டுறாரு. அது எப்படி காட்டுறாருன்னா, அது அவருடைய பலத்துல இல்ல, அவருடைய ஞானத்துல இல்ல, தேவன் அவரை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் என்ன பண்றாரு? தேவன் வந்து ஆபிரகாமை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. ஆபிரகாம் அதனாலதான் என்ன பண்றாரு? தம்முடைய காரியத்தினால கிரியையின் மூலமாக வெளிப்படுத்துறாரு, நான் தேவனை விசுவாசிக்கிறேன்ற மாதிரி. அப்போ சகோதரே சகோதரியே, இது என்ன சொல்லலாம்? இது என்னன்னு சொல்லலாம்? தேவனுடைய ஆச்சரியமான கிருபை. தேவனுடைய ஆச்சரியமான கிருபையால நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார். இங்க மேன்மை பாராட்டுறதுக்கு யாருக்குமே என்ன இல்ல, தகுதி இல்ல. சகோதரே சகோதரியே, விசுவாசிக்கிறீங்களா? நான் வந்து நல்லா என்னது சொல்லுங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நம்மள தீர்மானிக்கிறாங்க. எப்படி பாருங்க, இவர் நல்லா செய்தி கொடுக்குறாங்க, செய்தியை கேட்டு பாருங்க, தீர்மானிக்கிறது. அப்ப என்னன்னா, ஜனங்க என்ன பண்றாங்கன்னா, பிலீவர்ஸ், சர்ச்ல இருக்கிற பிலீவர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு காரியத்துல வச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எல்லாம் டிசைட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவாங்க? தீர்மானிக்கிறாங்க. ஆனா சோரேஸ்வரி, அதெல்லாம் இந்த ராங்கா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? தேவன் நம்மை அவருடைய கிருபையினால நம்ம என்ன பண்ணிருக்காரு? நம்மள தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப அவருடைய கிருபையினால தெரிந்து கொண்டிருக்கும் போது நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்கு மேல என்ன பண்ண முடியாது. அவருடைய சிந்தையில வந்து நம்ம எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அதுக்குதான் நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த காரியங்களை தான் வெளிப்படுத்த முடியும். வேற காரியத்தை வெளிப்படுத்த முடியுமா? இப்ப நான் உனக்கு வந்து ஒரு காரியத்தை வெளிப்படுத்தல, இவர் வெளிப்படுத்த மாட்டேங்கிற மாதிரி சொன்னா அது யாருடைய தப்பு? யாருடைய தப்பு? அது நீ எதிர்பார்க்கிற தப்பு. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா? அப்ப தேவன் என்ன எனக்குள்ள வச்சிருக்கிறார், அதெல்லாம் என்ன பண்ண முடியும்? வெளிப்படுத்த முடியும். அவர் செய்தி வந்து பேச மாட்டேங்கிறாரு, அவருக்கு செய்தி தெரியலன்ற மாதிரி ஒருவேளை நினைக்கல. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அவருக்கு வந்து என்னது ஞானமா பேச முடிய மாட்டேங்குது. அவருக்கு வந்து சொல்லுங்க, அவர் வந்து ஜனங்களை வந்து ஆதரிக்க மாட்டேங்கிறாரு. அவர்கிட்ட பணம் இல்ல, அவர்கிட்ட என்ன இல்ல, ஐஸ்வர்யம் இல்ல, அவர் யாருமே அவரை பார்த்து பிடிக்க மாட்டேங்குது, அவர் வந்து பெருமையா பேசுறாரு. ஓகே, என்ன செய்ய முடியும்? விசுவாசிக்கிறீங்களா? தேவன் கண்டிப்பா என்ன பண்ணுவாரு? என்ன பண்ண தம்முடைய கிருபையினால கண்டிப்பா என்ன வந்து என்ன பண்ணுவாரு? ஒரு நாள் மாத்துவார். ஏன்னா அவருடைய கிருபையை வந்து என்ன பண்றோம்? நம்ம அவருடைய கிருபையை வந்து தியானிக்கிறோம், புரிந்து கொண்டிருக்கிறோம். அது நம்ம என்ன பண்ணோம்? அந்த கிருபை நம்மளை வந்து மாத்தும். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு நாள் சோதனை சொல்லி நம்மளையும் கூட என்ன பண்ணுது?
பாவிகளா இருந்த நம்மை கூட அதை வச்சு தேடி வந்து நம்மளை அழைத்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி அவருடைய பரிபூர்ணமான வார்த்தையினால தம்முடைய சொல்லுங்க அவருடைய ஆவியினால் நிரப்புகிற தேவனா இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அதனால சோரே இங்க யாருக்குமே என்ன இல்ல, மேன்மை பறக்கிறதுக்கு யாருக்குமே என்ன இல்லைன்னா இங்க தொகுதிகள் இல்ல. அதனாலதான் சோரே அப்போ இங்க பாருங்க, நம்ம இங்க யாக்கோபுல பாக்குறோம். அப்போ என்ன பண்ற ஆபிரகாம் என்ன கிரியினால என்ன பண்றாரு? நீதிமானாக என்ன பண்றாரு? தேவனுக்கு சிநேகிதர் என்ன பண்றாரு? இல்லீங்களா? ஏன்னா இப்போ ஈசாக்க வந்து பலி கொடுன்ற மாதிரி சொல்றாரு. யாரு? தேவன் ஈசாக்க வந்து பலி கொடுப்பான்ற மாதிரி சொல்றாரு இல்லீங்களா? அப்ப அவர் பலி கொடுக்க போறாரு. எப்படி பலி கொடுக்க போறாரு? விசுவாசத்தினாலதான். விசுவாசிக்காம என்ன பண்ண முடியாது? பலி கொடுக்க முடியாது. விசுவாசிக்காம தம்முடைய கிரியையினால வெளிப்படுத்த முடியாது, காட்ட முடியாது. இப்போ அவர் தேவனை விசுவாசிக்கிறன்றத வந்து தன் குமாரனை வந்து பலி கொடுக்கும் போது அதை நிரூபிக்கிறார். நான் தேவனை விசுவாசிக்கிற மாதிரி நிரூபிக்கிறார். அப்ப விசுவாசத்தை வந்தீங்க எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல வார்த்தை சொல்லுது, விசுவாசத்தை தோக்குறது அவர்தான், முடிக்கிறது அவர்தான் மாதிரி சொல்லுது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்ப என்னன்னா அவருடைய முன்குறிக்கப்பட்ட சிந்தையில யார் மேல அவர் கிருபையா இருக்கிறாரோ, அவர் யாருக்காக இறங்குறாரோ, யாருக்காக கிருபையா இருக்கிறாரோ அவங்க தான் என்ன பண்ண முடியும்? அவங்க தான் விசுவாசிக்க முடியும். அவங்களுக்கு தான் தேவன் என்ன பண்ணுவாரு? தம்முடைய மகத்தான வல்லமையை வந்து வெளிப்படுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? இப்ப ஆபிரகாம் வந்து விசுவாசாரி இல்லைங்களா? ஆபிரகாம் என்ன பண்ணாரு? குமாரன் வந்து மரித்து போனாலும் கூட அவனை தகன பலியா என்னது சந்தஸ்தாக வெட்டி தகன பலியா கொடுத்தா கூட தேவன் என்ன பண்ணுவார்? உயிர்ப்பிக்கும்படி செய்வார்ன்ற மாதிரி அவனுக்கு விசுவாசம் இருக்குது. ஏன்னா அவன் ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறான். யாரு? ஆபிரகாம் வந்து ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறார். அப்ப தீர்க்கதரிசிகளுக்கு என்ன பண்றாரு? தன்னுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துவார். இதான் பேட்டர்ன், பைபிளுடைய பேட்டர்ன். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ சோனேஸ்வரியே இப்போ ஒரு நாள் வந்து 100 வயசா இருக்கும் போது யாருக்கு? ஆபிரகாமுக்கு என்னது? ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போயிருச்சு இல்லீங்களா? அது செத்து போறதா இருந்தது. அவனுக்கு பலனே இல்ல இல்லீங்களா? ஏன்னா இப்போ நம்ம வந்து சோனேஸ்வரியே நம்ம கொஞ்சம் சொல்றது கொஞ்சம் நல்லா கவனமா கேளுங்க. அப்போ அவனுடைய சரீரமானது செத்ததா இருக்குது. அப்ப செத்ததா இருக்கும் போது இப்ப இந்த வயசானவங்களுக்கும் இந்த யூத்ல இருக்கிறவங்களுக்கு என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம் பார்க்கலாம். என்ன வித்தியாசம் தெரியுமா? ஒண்ணு இல்ல சோனேஸ்வரியே, நம்ம வயசு ஆக ஆக நமக்குள்ள இருக்கிற அந்த ஜீவனுக்கள் வந்து குறைந்து கொண்டே போகும். உற்பத்தி ஆகிறது கம்மியாகும், இந்த மரிக்கிறது அதிகமாகும். விசுவாசிக்கிறீங்களா? ஆனா நம்ம வயசு நம்ம சின்ன வயசுல இருந்து ஒரு 25-30 வயசுக்கு எப்படி இருக்கலாம் அது பெருகும். 25 வயசு வரைக்கும் அது என்ன ஆகுது? ஜீவ கிருமிகள் நம்முடைய உடல்ல இருக்கிற ஜீவ கிருமிகள் என்ன ஆகுதுன்னா பெருகும். அப்ப பெருகும் போது நமக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? ஸ்ட்ரென்த் இருக்கும், நல்லா பலனா இருப்போம். என்ன வேலையை செய்யறதுக்கும் நமக்கு இருதயமானது ஆயத்தமா இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அதே போல நம்முடைய சரீரமான செத்து போகும்போது நம்ம இருதயமான எப்படி இருக்கும்? நம்ம வயசாயிடுச்சு, நமக்கு சக்தி இல்லைன்ற மாதிரி அதே என்ன பண்ணுவோம்? காரியங்களை சொல்லும். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ ஆபிரகாமுடைய சரீரமானது எப்படி செத்து போயிடுச்சுன்னா பிசிக்கலா பார்க்கும்போது அவருடைய உடல்ல இருக்கிற ஜீவ கிருமிகள் எல்லாம் கம்மியாச்சு. அவருடைய சொல்லுங்க, அவருடைய உடல்ல இருக்கிற ஜீவ கிருமிகள் எல்லாமே குறைஞ்சு போயிடுச்சு. அப்பதான் அவர் என்ன பலனற்ற போயிட்டாரு. பலனற்ற ஒரே எப்படி அவரு பலனற்ற நபரா போயிட்டாரு அவர். விசுவாசிங்களா? இப்ப தேவன் மறுபடியும் என்ன பண்றாரு? இப்போ ஒரு பிராமிஸ் கொடுத்து, ஏன்னா ஒரு குமாரனை பேர்னா இப்ப அவங்களுடைய சரீரம் என்ன பண்ணும்? மறுரூபம் அடையணும் இல்லீங்களா? இப்ப மறுரூபம் அடையும்படி ஒரு செய்தியை கொடுக்கிறாருங்க, ஒரு பிராமிஸ் கொடுக்கிறாரு. ஒரு உற்பவ காலத்துல ஒரு உற்பவ கால திட்டத்துல நான் வர்றேன், அப்படி என்ன பண்ணுவ? நீ குமாரனை பெற்றிருப்பன்ற மாதிரி சொல்றாரு. அதான் பிராமிஸ். விசுவாசிக்கிறீங்களா? இப்ப அந்த பிராமிஸ் நிறைவேறணும். யாருடைய வாழ்க்கையில? ஆபிரகாமுடைய வாழ்க்கை நிறைவேறணும். இப்ப ஆபிரகாமுடைய வாழ்க்கை நிறைவேறணும்னா இப்போ அவருடைய சரீரம் என்ன ஆகணும்? மறுரூபம் அடையணும். அப்ப ஜீவ கிருமிகள் என்ன ஆகணும்? மறுபடியும் வந்து பெருகணும். அப்போ அதை வந்து பெருக செய்யறது யாரு? விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா தேவனால் எல்லாம் கூடும். அவரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவர் தேவன். அந்த தேவன் என்கிற அந்த டைட்டிலுக்கு பெரிய மகத்தான ஒரு அர்த்தம் இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? தேவன்னா எல்லாமே செய்யணுங்க. நான் தேவன் சொல்லிட்டு ஏதோ ஒரு காரியத்தை மட்டும் செஞ்ச முடியுமா?
தேவனா எல்லாத்தையும் செய்ய முடியும். அவர் தான் தேவன். விசுவாசிக்கிறீங்களா? சொல்றது புரியுதா உங்களுக்கு? அது இயேசு கிறிஸ்துக்குள்ள பார்த்தோமா நம்ம அவர் எல்லாம் செய்ய முடியும். மரித்தவரை எழுப்ப முடியும். விசுவாசிக்கிறீங்களா? சொல்றது புரியுதா உங்களுக்கு? அவர் வந்து என்னது கடலை என்ன பண்ணாரு? அதட்டினாரு. புயல் காற்றை வந்து பேசினாரு. புயல் காற்றோட பேசினாரு. அலைகளோட பேசினாரு. விசுவாசிக்கிறீங்களா? பிசாசுகளோட பேசினாரு. அந்த லேகியன் பிசாசை துரத்தினார். இதெல்லாம் யாரால முடியும்? தேவனால முடியும். அவர் வந்து தேவனா இருக்கிறார். அதனாலதான் எல்லாத்தையும் இயற்கையோட பேசுறார். இயற்கை அவருக்கு செவி கொடுக்குது. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அவரால் எல்லாம் கூடும். அதனாலதான் அவர் என்ன பண்ற, அபிரகாமுடைய வாழ்க்கையில தம்முடைய குயிக்கிங் பவரால் உயிர்ப்பிக்கிற வல்லமையினால அவருக்கு என்ன பண்ணாரு, தன்னுடைய ஜீவ கிருமிகள் வந்து உயிரடையும்படி ஜீவனை பெற்றுக்கொண்டு அது பெருகும்படி தன்னுடைய உடல்ல பெருகும்படி செஞ்சார். விசுவாசி அப்பதான் என்ன பண்ண முடியும்? எஸ், அந்த வாக்குத்தத்த குமாரனை வந்து ஈசாக்க பெற்றெடுக்க முடியும். அப்போ அவருக்குள்ள எப்பவுமே ஜீவக்கிருமிகள் எங்க இருக்கும்? ஜீவனுக்கள் எங்க இருக்கும்? இடுப்புல இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? இப்போ இடுப்புல இருக்கும் போது மரிச்சு இருந்தார் யாரு? ஈசாக். யாருடைய உடல்ல? ஆபிரகாமுடைய உடல்ல வந்து ஈசாக் என்ன ஆயிட்டு இருந்தாரு? ಮರಿಚಿ போயிட்டு இருந்தாரு. ಅಬ್ರಹಾಮನ ನಡುವಲ್ಲಿರುವಾಗ ಜೀವ ಅಣುವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಸಮಯದಲ್ಲಿ ವಯಸ್ಸಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಸಮಯದಲ್ಲಿ ಸೋದರೇಶ್ವರಿಗೆ ಅಲ್ಲಿ ಈಸಾಕನು ಏನಾಗ್ಬಿಟ್ಟಿದ್ದ? ಸತ್ತೋಗಿದ್ದ. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? ಆ ಸತ್ತೋಗಿರ್ತಕ್ಕಂಥ ಸ್ಥಿತಿಲಿರುವಾಗಲೇ ದೇವರು ಏನ್ ಮಾಡಿದ? ತಮ್ಮ ಕ್ವಿಕ್ನಿಂಗ್ ಪವರಿಂದ ಕದಲಿಸುವ ಶಕ್ತಿಯಿಂದ ಅವನನ್ನ ತುಂಬಿಸಿ ಅಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ದ? ಅಲ್ಲೇ ಅವನು ಜೀವಂತವಾಗಿ ಎಬ್ಬಿರಿಸ್ಬಿಟ್ಟ ಅವನನ್ನು. ಆ ಜೀವ ಅಣುವಾಗಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಸಮಯದಲ್ಲಿ ಯಾರನ್ನ? ಈಸಾಕನನ್ನ ಆತನು ಕದಲಿಸುವ ಶಕ್ತಿಯಿಂದ ಆತನನ್ನು ತುಂಬಿಸಿ ಅಲ್ಲೇ ಏನ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅಲ್ಲೇ ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಬಿಟ್ಟ. ಈ ವಿಶ್ವಾಸದಿಂದಲೇ ಏನ್ ಮಾಡ್ದ ಅಬ್ರಹಾಮ? ಬಲಿ ಕೊಡೋದಕ್ಕೆ ಹೋದ. ಯಾರನ್ನ? ಈಸಾಕನ. ಯಾಕಂದ್ರೆ ನನ್ನ ಒಳಗಡೆ ಇರ್ತಕ್ಕಂಥ ಸಮಯದಲ್ಲಿ, ನನ್ನ ಶರೀರವಾದದ್ದು ಸತ್ತೋಗಿರ್ತಕ್ಕಂಥ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ತಮ್ಮ ಕದಲಿಸುವ ಶಕ್ತಿಯಿಂದ ತುಂಬಿಸಿ ನನ್ನ ಏನ್ ಮಾಡ್ದ? ನನ್ನ ಹೇಳಿ ನನ್ನ ಜೀವ ಕ್ರಿಮಿಗಳನ್ನ ಏನ್ ಮಾಡ್ದ? ಅದು ಹೆಚ್ಚಾಗುವಂತೆ ನನ್ನ ಅವರ ಶಕ್ತಿಯನ್ನು ತುಂಬಿಸಿದ. ಆವಾಗಲೇ ಈಸಾಕರನ್ನ ಏನ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟ ದೇವರು? ಎಸ್, ಜೀವಂತವಾಗಿ ಎಬ್ಬಿರಿಸ್ಬಿಟ್ಟ. ಮ್ಯಾನ್ ವಿಶ್ವಾಸಿಸಿ ಸತ್ತೋದ್ರು ಅವನನ್ನ ತಗನ ಬಲಿ ಇಟ್ರು. ದೇವರು ಖಂಡಿತವಾಗಿ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? ಮತ್ತೆ ಜೀವಂತವಾಗಿ ತೊಳಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಅಸಾಧ್ಯವಾದದ್ದು ಯಾವುದೇ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ತನ್ನ ಕ್ರಿಯೆಗಳಿಂದ ದೇವರೇನ್ ಮಾಡ್ದ? ಎಸ್, ಅಬ್ರಹಾಮನ ತನ್ನ ಕ್ರಿಯೆಗಳಿಂದ ದೇವರಿಗೆ ಏನ್ ಮಾಡ್ದ? ತೋರಿಸ್ತಾ. ದೇವರನ್ನ ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದೀನಿ ಅಂತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯವನ್ನು ತೋರಿಸ್ತಾ. ಆದ್ರೆ ವಿಶ್ವಾಸವನ್ನು ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ. ಆದ್ರೆ ವಿಶ್ವಾಸ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಅದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಏನೋ ಒಂದು ಕಾರ್ಯ ಇರಬೇಕು. ಏನದು? ತಮ್ಮ ಮುಂಚಿತೆಯಲ್ಲಿ ತಮ್ಮ ಕೃಪೆಯಿಂದ ನಮ್ಮನ್ನ ಏನ್ ಮಾಡಿದ್ದಾನೆ? ಆರಿಸ್ಕೊಂಡಿದ್ದಾನೆ. ಅರ್ಥವಾಗ್ತದೆಯಾ? ತಮ್ಮ ಕೃಪೆಯಿಂದ ನಮ್ಮನ್ನ ಏನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ? ಯಾಕಂದ್ರೆ ಸಾರಿ ಯಾಕೆ ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಅಬ್ರಹಾಮನ ಮಾತ್ರ ತಿಳ್ಕೊಳ್ಬೇಕಾದ್ನು? ಒಂದು ವೇಳೆ ಲೋತ ತಿಳ್ಕೊಬೋದೈತಲ್ವಾ? ಲೋತನನ್ನ ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತೀರಾ? ಹಂಗಾದ್ರೆ ಅಬ್ರಹಾಮನ ಮಾತ್ರ ಯಾಕೆ ತಿಳ್ಕೊಂತಂದ್ರೆ ಅವ್ರ ಪ್ರೀತಿ, ಅವರ ಪ್ರೀತಿ ಅದು. ಅವ್ರು ಯಾರ ಮೇಲೆ ಕೃಪೆ ಆಗಿದ್ದಾನೋ ಅವ್ರು ಕೃಪೆ ಆಗಿದ್ದಾನೆ. ಅದನ್ನ ನಾವೇನ್ ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ. ಅದನ್ನ ನಾವೇನ್ ಮಾಡಕ್ ಆಗೋದಿಲ್ಲ. ಕೇಳುವುದಕ್ಕೆ ನಮ್ಗೇನಿಲ್ಲ ಅಧಿಕಾರ ಇದೆ. ಇಲ್ಲಿ ನೋಡಿಲ್ರಿ, ರೋಮರಿಗೆ ಬರೆದಿರ್ತಕ್ಕಂಥ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ಸೋನೇಶ್ವರಿಗೆ பாலனோ அற்புதமாக நமக்கு என்ன ಮಾಡ್ತಾನೆ? விவரிஸ்தானே. அவர் என்ன பண்றாரு? ரோமர்கள் எழுதின நிருபத்துல வந்து 9ஆம் அதிகாரத்துல அற்புதமாக நமக்கு என்ன பண்றாரு? அவரு விவரிக்கிறார். பார்க்கலாம். சொல்லி கொஞ்சம் விஷயங்களை பார்க்கலாம். ஆமென். பாருங்க, பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலைநிற்கும்படிக்கு. சொல்றது புரியுதா உங்களுக்கு? பிள்ளைகள் இன்னும் பிறவாமல். யாரது? ரெபேக்காளுடைய வயிற்றுல வந்து ரெண்டு குழந்தை இருக்குது. ஏசா ஒண்ணு, யாக்கோபு. இன்னும் அவங்க என்ன பண்ணல? இன்னும் பிறக்கவே இல்லை அவங்க. சொல்றது புரியுதா? இன்னும் பிறக்கல. அப்ப இன்னும் பிறக்கவே இல்லை அவங்க. அப்ப பிறகுறதுக்கு முன்னாடியே இந்த தேவர் சொல்றாரு பாருங்க, மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவருடைய சொல்லப்பட்டது. அப்படி யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறது. ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்தில் அநீதி உண்டு என்று சொல்லலாமா? சொல்லக்கூடாதே. அப்ப அவர் என்ன பண்றாரு? ரெண்டு பேர் பிறக்குறாங்க. ரெபேக்காளுடைய வயிற்றுல வந்து ரெண்டு குழந்தை இருக்குது. ட்வின்ஸ். விசுவாசிக்கிறீங்களா? ஒன்னு ஏசா, ஒன்னு யாக்கோபு. ரெண்டு பேர் இருக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேர் பிறக்கும் போது ஒருத்தர் நேசிக்கிறேன், ஒருத்தர் வெறுக்கிறான்றார். இது என்ன நியாயம்? இது நியாயமா? இது
ஒருத்தரை வந்து வெறுக்கிறன்றாரு, இன்னும் அவங்க என்ன பண்ணல, பிறந்து தம்முடைய கிரியையினால இன்னும் தேவனுக்கு ஒரு பிடிக்கிற காரியங்களை செய்யல. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? தேவனுக்கு பிடிக்கிற காரியங்களை இன்னுமே தங்களுடைய வாழ்க்கை இன்னும் செய்யல. அவங்க இன்னும் பிறக்கல, அவங்க இன்னும் குழந்தைகளா மாறல, இன்னும் ஒரு வாலிபனா மாறல, இன்னும் தங்களுடைய கிரியையினால வந்து என்ன பண்ணல, அவங்க தம்முடைய கிரியையினால வந்து தேவனுக்கு என்ன பண்ணல, காரியங்களை வெளிப்படுத்தல. அதுக்கு முன்னாடி இன்னும் வயித்துல இருக்கிறாங்க. அவங்க வயித்துல இருக்கும் போது தேவன் பேசுறாரு பாருங்க. பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை, நல்லது கெட்டதுன்றது தெரியல அவங்களுக்கு. நல்லது இது கெட்டது என்று தெரியல அவங்களுக்கு. நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமல் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளால் நிலைநிற்காமல் அழைக்கிறவராலே நிலைநிற்கும்படிக்கு. விசுவாசிக்கிறீங்களா? அப்படி விசுவாசிக்கிறனா உன்னுடைய கிரியையினால இல்ல. நான் சொல்றது புரியுதா? ஆபிரகாம் என்ன பண்ணாரு? தம்முடைய கிரியையினால என்ன பண்ணாரு? நான் தேவனை விசுவாசிக்கிறத வந்து நிரூபித்தாரு. ஆனா விசுவாசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காரியம் இருக்கு இல்லையா? அது எப்படி? அது எப்படின்றதுனா இந்த காலத்துல அப்ரகாமை மாத்திரம் தெரிந்து கொண்ட அந்த காரியத்தை விசுவாசிக்கிற அந்த ஒரு தெரிந்து கொள்ளுதல் தான் என்ன பண்றாரு? அப்ரகாம் வந்து தேவனை விசுவாசிக்கிறார். அப்போ அப்ரகாம தேவன் தெரிந்து கொள்ள எப்படி தெரிந்து கொண்டாரு? அவன் நல்லவன்றதுக்காக தெரிஞ்சு கொண்டாரா? அவன் நல்ல என்ன மதிப்பான், எனக்காக காரியங்களை செய்வான்றதுக்காக தெரிந்து கொண்டாரா? அப்படி தெரிந்துக்கல. அவருடைய கிருபை, அவருடைய ஆச்சரியமான கிருபை, அமேசிங் கிரேஸ். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப வந்து ஏசாவை வந்து என்ன பண்றாரு? வெறுக்கிறாரு. ஏசாவை, யாக்கோபை வந்து நேசிக்கிறாரு. இது என்ன? இது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அப்ப தேவன் வந்து அநீதி உள்ளவராக இருக்கிறாரா? அப்படிதான் நமக்கு தெரியுது. இப்ப அநீதி உள்ளவராக இருக்கிறன்ற மாதிரி தெரியுது நமக்கு, இல்லீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்தில் அநீதி உண்டு என்று சொல்லலாமா? சொல்லக்கூடாதே. ஏன்னா சொன்ன அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்? தேவன் என்கிற அந்த டைட்டிலுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு, இல்லீங்களா? அப்ப தேவன் ஒரு நல்லவர். அவர் நல்லதே எப்பவுமே என்ன பண்ணுவாரு? செய்வார். நலமான கருத்துக்கு தான் செய்வாரு. அவர் கெட்டது செய்ய மாட்டாரு. விசுவாசிக்கிறீங்களா? அந்த மாதிரி ஒரு விசுவாசம் நம்ம மேல இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை விசுவாசம் நமக்கு இருக்கணும் அவர் மேல. பாருங்க, வார்த்தை சொல்லுது, இங்க பாருங்க, அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது. யாருடைய கிரியை உத்தமமானதா? தேவனுடைய கிரியைகள் உத்தமமானதா. அவர் வழிகள் எல்லாம் நியாயம். அவருடைய வழிகள் எல்லாமே நியாயமா இருக்குமா? அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன். அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன் என்ற மாதிரி சொல்லுது ரிட்டன் வேர்டு, எழுதப்பட்ட வார்த்தை. விசுவாசிக்கிறீங்களா? அவர் நீதியும் செம்மையுமானவராம். யாரு? அவர் நீதியும் செம்மையுமானவராம். அவர்களுக்கு ஒரு காரியத்தை செஞ்சாரனா அது கரெக்டா எப்படி இருக்கும்? அது சமமா இருக்கும், பட்சபாதம் இல்லாம இருக்கும், இல்லீங்களா? அந்த மாதிரி தேவன் அவர். விசுவாசிக்கிறீங்களா? ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவுள். எச்சரிக்கையா இருந்து காரியத்தை நடத்துங்கள். உங்கள் தேவனாய் கர்த்தரிடத்திலே அநியாயம் முகதாட்சியமும் இல்லை. அவர்ல என்ன இல்ல? அநியாயம் முகதாட்சியம் இல்ல. விசுவாசிக்கிறீங்களா? பரிதானமும் அவரிடத்திலே செல்லாது. பரிதானமும் லஞ்சம் வாங்கி என்ன பண்ண மாட்டாரு? நியாயத்தை தீர்க்க மாட்டாரு. பரிதானமும் அவரிடத்தில் செல்லாது என்றான். ஆகையால் புத்திமான்களே எனக்கு செவி கொடுங்கள். யார் சொல்றது? யோபு சொல்றார். ஆகையால் புத்திமான்களை எனக்கு செவி கொடுங்கள். அக்கிரமம் தேவனுக்கும் அநீதி சர்வ உள்ளவருக்கும் தூரமாயிருப்பதாக. யாரு? யோபு சொல்றாரு. ஏன்னா யோபு வந்து ஒரு நீதிமான், இல்லீங்களா? யோபு வந்து தேவன் ஒரு அற்புதமான ஒரு காரியத்தினாலே சோதிக்கிறார் அவர். ஏன்னா இந்த பைபிள்ல வந்து யாருடைய வாழ்க்கை கூட என்ன பண்ணலாம், சில காரியங்களை. யோபுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமான ஒரு காரியம், ரொம்ப பயமா இருக்கும். அவருடைய லைஃப் ஸ்டோரி பார்க்கும்போது ஒரே நாள் எல்லாமே என்ன எடுத்து காலி ஆயிடுது. ஏன்னா தேவன் பாருங்க, தேவன் அவன் மேல விசுவாசம் வச்சிருக்காரு. ஏன்னா அவருடைய சூசிங்னால, அவருடைய முன்குறிக்கப்பட்ட சிந்தையில யோபு வந்து இப்பேற்பட்ட ஒரு காலத்துல இப்பேற்பட்ட ஒரு காலத்துல தம்முடைய வல்லமையினால, சொல்லுது உங்களுக்கு,
எந்த காரியத்துக்காக தெரிந்து கொண்டாரோ அந்த காரியத்தை அவன் செய்வான்றது யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். அதனால தான் என்ன பண்றாரு? சேலஞ்ச் விடுறாரு. எஸ், பிசாசோட சேலஞ்ச் விடுறாரு. ஆமென். நீ என்ன வேணா பண்ண, அவனை போயிட்டு அவனுக்கு உண்டான எல்லா காரியத்தையும் என்ன பண்ணு, அவனுக்கு உண்டான எல்லா காரியத்தையுமே என்ன பண்ணி எல்லாத்தையுமே நாசம் பண்ணு. அவன் என்ன பண்ண மாட்டேன், மறுதளிக்க மாட்டான். ஆமென். ஏன்னா அல்லேலூயா. நான் அவன் என்ன பண்ணிருக்கிறேன், தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஆமென். அப்போ தேவனை விசுவாசிக்கிறதுனால என்ன பண்ண முடியாது, நீதிமான். எஸ், இப்போ யோபு வந்து என்ன பண்ணிருக்காரு, தேவனை வந்து விசுவாசிக்கிறார். விசுவாசிக்கிறதுனால தான் அவன் உத்தமமான ஜீவிக்கிறான், நீதியா ஜீவிக்கிறான். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும் சொல்லுங்க, அதுக்கு முன்னாடி தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் இருக்கணும். அப்ப தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் எப்படி வரும்? அவருடைய அமேசிங் கிரேஸ்னால. ஆமென். அவருடைய அமேசிங் கிரேஸ் இல்லாம அவர் தெரிந்து கொள்ள மாட்டார். ஆமென். அவர் தெரிந்து கொள்ளலாம், நம்ம என்ன பண்ண மாட்டோம், அவருடைய காரியத்தை நிறைவேற்ற மாட்டோம். அப்ப பிசாசோட கூட அவர் சேலஞ்ச் பண்றாருன்னா அப்போ எப்படி காரியம் பாருங்க. அப்போ யார இது என்ன பண்றாரு, இப்போ தேவன் யார் மேல நம்பிக்கை வைக்கிறாரு, விசுவாசிக்கிறாரு. யோபு மேல விசுவாசம் இருக்கிறார். ஏன்னா யோபு சோனேஸ்வரியே அவர் வந்து மனிதனா இருந்தாலுமே பிசாசு வந்து எல்லாத்தையும் காலி பண்ணாலுமே அவன் என்ன பண்ண மாட்டான், என்ன மறுதலிக்க மாட்டான்ற மாதிரி சேலஞ்ச் பண்றாரு. ஏன்னா சோனேஸ்வரியே அந்த ஒரு காரியத்துக்காக அவன் மறுதலிக்காமல் என்னை எப்பவுமே என்ன பண்ணுவாரு, என்னது என்னை மறுதலிக்காம என்னை மகிமைப்படுத்துவோன்ற காரியத்திற்காக முன்குறிக்கப்பட்ட சிந்தையில அவனுக்கு அந்த தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவன் மூலமா நிறைவேற ஒரு பாகத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் என்ன பண்ண முடிய மாட்டேங்குது, தேவனை வந்து அவிசுவாசிக்க முடிய மாட்டேங்குது, தேவனை மறுதலிக்க முடிய மாட்டேங்குது, தேவனை விசுவாசிக்கிறான். அப்ப எப்படின்னா அவருடைய அமேசிங் கிரேஸ். சொல்லுங்க, புரியுதா உங்களுக்கு? ஆகையால் புத்திமான்களே எனக்கு செவி கொடுங்கள், அக்கிரமம் தேவனுக்கும் அநீதி சர்வ வல்லவருக்கும் தூரமா இருப்பதாக. ஏன்னா அவருடைய வாழ்க்கையை அவர் பார்த்தார். யாருடைய வாழ்க்கையில யோபுடைய வாழ்க்கையில பார்த்தார். விசுவாசிங்களா? இங்க பாருங்க, அவர் மோசேயை நோக்கி எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ, எவன் மேல இரக்கமா இருக்க சித்தமா இருக்கிறேனோ அவன் மேல இரக்கமா இருப்பேன். எவன் மேல உறக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல உறக்கமா இருப்பேன்றாரு. யாரு? மோசஸ் சொல்றாரு, நான் யார் மேல வந்து அன்பா இருக்கிறதுக்கு அன்பா இருக்க அவர் மேல என்ன பண்றானு, எவன் மேல வந்து நான் வந்து அன்பா இருக்கிறேனோ அவன் மேல அன்பா இருப்பேன். விசுவாசிக்கிறீங்களா? எவன் மேல வந்து இரக்கமா இருக்கணும், இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல இரக்கமா இருக்கிறேன், எவன் மேல வந்து உறக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல உறக்கமா இருக்கன்ற மாதிரி சொல்றாரு. அவருடைய இஷ்டம். அவரை கொஸ்டின் கேட்க முடியுமா நம்ம கையில? ஏன்னா அவர் வந்து இப்பேற்பட்ட நல்லவர். அவரு வார்த்தை படிச்சோம், அவரிடத்துல அக்கிரமம் இல்ல, அவரிடத்துல என்ன இல்ல சொல்லுங்க, அநீதி இல்ல. அப்பேற்பட்ட தேவன் இல்லீங்களா? அவர் வந்து எப்படி நம்ம வந்து கொஸ்டின் கேட்கறது? அப்ப இன்னும் 2 குழந்தை பிறக்கவே இல்ல. அப்ப 2 குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி தேவன் என்ன பண்றாரு, ஒருத்தர் வந்து வெறுக்கிறன்றாரு, ஒருத்தர் வந்து நேசிக்கிறன்றாரு. இது எப்படி இது? அப்ப தேவன் அநீதி உள்ளவரா தெரியல அடிப்பாங்க, ஆனா அவர் அநீதி உள்ளவர் இல்லன்ற மாதிரி வார்த்தை சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்களா சகோதரே சகோதரியே? அதுக்கெல்லாம் ஒரு ஆன்சர் இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனையாயாம். இது ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலயாம். சொல்லுது, புரியுதா உங்களுக்கு? விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல. அப்ப என்னன்னா அவருடைய கிரியைகளால ஒண்ணுமே இல்ல, அவருடைய தெரிந்து கொள்ளுதல்தான் இருக்குது. அமேசிங் கிரேஸ்னாலதான் காரியமானது இருக்குதுன்ற மாதிரி சொல்றாரு. விசுவாசிக்கிறீங்களா? இங்க பாருங்க, மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லியிருக்கிறது. இல்லது? இப்ப பார்வோன் இருக்கிறார். பார்வோனை வந்து தேவன் இதுக்காக உண்டாக்குனாரா? இதுக்காக அந்த மாதிரி ஒரு உயர்த்தி வச்சிருக்கிறாரா? தம்முடைய மகத்துவத்தையும் பிரதாபத்தையும் காட்டுவதற்காக தான் வச்சிருக்கிறாங்க. யார? பார்வோன் வந்து இப்ப வந்து எகிப்துக்கு ஒரு ராஜாவா இருக்கிறாரு. சிங்காசனத்துல உட்கார்ந்து வந்து ஒட்டுமொத்த உலகத்தை அவர் என்ன பண்ற ஒரு காலத்துல, மோசஸ் காலத்துல அவர் ஆளுகை செஞ்சாரு. ஆனா ஆளுகை செய்யும்போது சகோதரியே இங்க சொல்றாரு, எதுக்காக வச்சாரா? அவனை எதற்காக உயர்த்தி வச்சாரா? தேவனுடைய வல்லமையும். எஸ், ஆமென். இங்க பாருங்க, சொல்றாரு பாருங்க,
மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகும். என்னுடைய வல்லமையை தேவனுடைய பார்வோன் மூலமாக தம்முடைய வல்லமையை காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகும். என எகிப்து பெரிய ஒரு தேசம், பெரிய ஒரு கண்ட்ரி. அந்த நாட்டா உலகமெங்கும் பரவும். யாருடைய நாமம் பரவும்? தேவனுடைய நாமமானது உலகமெங்கும் பரவி, ஓ அவர்தான் மகத்தான தேவன், அவர்தான் சர்வ வல்லமுள்ள தேவன், அவர்தான் ரட்சகர், மீட்பர், அவர்தான் ஒரு ஜாதியை மகத்தான சேனைகள் இருந்து விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்த முடியும். அதனாலதான் சகோதர சகோதரியே, அந்த ஒரு எகிப்தின் தேசத்தை அப்பேற்பட்ட ஒரு வல்லமை நான் நிரப்பி வச்சிருந்தார். எதுக்கனா தம்முடைய பராக்கிரமத்தை காட்டி அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற ஆபிரகாமுடைய சந்ததியை கொண்டு வரதுக்காக அவனை உயர்த்தி வச்சிருந்தார். யார? விசுவாசிக்கிறீங்களா? அப்ப பார்வோன் எதுக்காக வச்சா? தேவன் தம்முடைய வல்லமையை காட்டுவதற்காக தான். அப்போ இந்த உலகத்துல சவரேஸ்வரியே எல்லாத்தையுமே என்ன பண்ணிருக்காரு? அவரு தம்முடைய மீட்பு தினத்தில் தம்முடைய வல்லமையை காண்பிக்கிறதற்காக தான், தம்முடைய பேரும் பிரதாபத்தை வெளிப்படுத்துவதற்காக தான் என்ன பண்ணிருக்காரு? எல்லாத்தையும் உண்டாக்கி வச்சிருக்கிறார். ஒவ்வொன்னும் என்ன பண்ணுது? ஒரு காலத்தை காட்டுது. இந்த மரங்க, செடிங்க, இந்த இயற்கை எல்லாம் பார்க்கும், சூரியன், சந்திரன், நட்சத்திரம் எல்லாமே என்ன பண்ணுது? தம்முடைய சிருஷ்டிப்பை என்ன பண்ணுது? தம்முடைய தன்மையை ஒவ்வொன்றும் வெளிப்படுத்துது. நம்ம கூட நம்ம என்ன பண்றோம்? நம்ம யாரா இருக்கிறோம்? சந்திரனா இருக்கிறோம். அப்ப சூரியன் அவரா இருக்கிறாரு. அப்ப நம்ம கொடுக்குற வெளிச்சம் யாருடையது? விசுவாசிக்கிறீங்களா? அப்ப எல்லாத்தையுமே நம்ம மனவாட்டியா இருக்கிறோம், அவர் கிறிஸ்துவா இருக்கிறார், நம்மளுடைய மனவாளனா இருக்கிறார். எல்லாமே தேவனால பண்ணிருக்காரு. எல்லாத்தையுமே இயற்கையில மாதிரிகளா வச்சிருக்கிறார். தம்முடைய எதுக்காக? தம்முடைய நாமம் மகிமைப்படும்படி, தம்முடைய நாமம் பிரஸ்தாபம் அடையும்படி. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா சகோதரே சகோதரியே? ஹல்லேலூயா. அப்படியே பாருங்க. அதனால் எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமா இருக்கிறார், எவனை கடினப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். அது அவருடைய இஷ்டம், அவருடைய சாய்ஸ். அதை என்ன பண்ண முடியாது? முன்குறித்தல், அமேசிங் கிரேஸ். நம்ம என்ன பண்ண கொஸ்டின் பண்ண முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? ஆனா அவர் நல்லவர், அவர் நல்லவர், வல்லவர். அவர் எப்பவுமே என்ன பண்ண மாட்டாரு. நம்ம அந்த மாதிரி விசுவாசிக்கிறோம். ஏன் மத்தவங்க விசுவாசிக்க மாட்டேங்க? நான் விசுவாசிக்கிறேன்னா எனக்கு என்ன தேவனை விசுவாசிக்கிறதுக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். எப்படி தெரிந்து கொண்டாரு? என்னுடைய கிரியையினாலவா? அல்ல, என்னுடைய கிரியையினால தெரிந்து கொள்ள, அவருடைய அமேசிங் கிரேஸ்னால தெரிந்து கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அப்படியானால் மனுஷனே இப்படியாக அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார்? அவர் சித்தத்திற்கு எதிர்த்து நிற்பவர் யார் என்று என்னுடைய சொல்லுவாய். உங்களுக்கு இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார்? அவர் சித்தத்திற்கு எதிர்த்து நிற்பவர் யார் என்று என்னுடனே சொல்லுவாய். யாருங்க அவர் புத்தி சொல்ல முடியும்? சொல்ல முடியுமா? யோபு 38 அதிகாரத்துல பாருங்க, வார்த்தை சொல்லி யோபு 38 அதிகாரம் 10. பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? இப்போதும் புருஷனை போல் இடைக்கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. அதன் ஆதாரங்கள் எதன் மேல் போடப்பட்டது? அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? யாரை கேட்கிறாரு? யோபு கேட்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? என்ன கேட்கிறார் பாருங்க. நான் பூமி அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்க இருந்த? நீ அறிவாளியான அதை சரிவி. அதற்கு அளவு கொடுத்தவர் யார்? அதுக்கு இந்த பூமியை டேப் பிடிச்சி அளந்தது யாரு? இந்த டேப் பிடிச்சி அளந்து இதை உண்டாக்குனவர் யாரு? அதன் ஆதாரங்கள் எதன் மேல் போடப்பட்டது? அதுக்கு அஸ்திபார், இந்த பூமி அஸ்திபார் இருக்குது இல்லீங்களா? அஸ்திபார் எது மேல போட்டிருக்குது? விசுவாசிக்கிறீங்களா? அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? அதுக்கு மூலக்கல் வச்சது யாரு? விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். யாரு? தேவன். அவர் யாருன்னு கொஸ்டின் கேட்க முடியும்? விசுவாசிகளா யாருமே என்ன பண்ண முடியாது, கொஸ்டின் கேட்க முடியாது. ஏன்னா அவருடைய பேர் பிரதாபத்துக்காக, தம்முடைய வல்லமையை காண்பிக்கிறதற்காக, தம்முடைய இரக்கத்தை காண்பிக்கிறதற்காக, தம்முடைய தயவை காண்பிக்கிறதற்காக, ஆச்சரியமான கிருபையினால
தம்முடைய அனந்திய ஞானத்தினால் என்ன பண்ணிருக்காரு? இந்த பூமியை உண்டாக்கி சுவரேஸ்வரிய எல்லா சிருஷ்டிகளையும் படைத்து என்ன பண்ணிருக்காரு? தம்முடைய ஞானத்தை வெளிப்படுத்தும்படி, அவர் சர்வ ஞானி என்கிற காரியத்தை வெளிப்படுத்தும்படி, அவர் சர்வ வியாபி என்கிற காரியத்தை வெளிப்படுத்தும்படி, சர்வ வல்லவர் என்பதை வெளிப்படுத்தும்படி என்ன பண்ணிருக்காரு? அவர் மீட்பு திட்டத்தை போட்டு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுது புரியுதா உங்களுக்கு? ஆமென். அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உருவாக்கின என்று சொல்லலாமா? முடியாது. அப்போ தேவன் என்ன பண்றாரு? ஒரு விஷயத்த வந்து கணத்துக்காக உருவாக்குறாரு, இன்னொரு விஷயத்த வந்து கனவீனத்துக்காக உருவாக்குறாரு. அப்ப நம்ம கொஸ்டின் கேட்கலாமா தேவனை? ஏன் ஆண்டவரே நான் வந்து என்ன பண்ணிட்டேன்? என்ன வந்து அற்புதமான ஒரு காரியத்துக்காக, கனமான காரியத்துக்காக என்ன வந்து படைச்சிருக்கிற இந்த ஒரு படைப்பை வந்து கனவீனமான காரியத்துக்காக படைச்சிருக்கிற ஏன்ற மாதிரி கொஸ்டின் கேட்க முடியுமா? முடியாது. என்ன பண்ண முடியாது. அதனாலதான் யோபுக்கு என்ன பண்றாரு? யோபு அந்த மாதிரி அறிவில்லாத வார்த்தைகள் பேசும்போது அவருக்கு என்ன பண்றாரு? ஆன்சர் கொடுக்கிறார். யாரு? தேவன். விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுது புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்க, காரியங்கள் புரியுதா உங்களுக்கு? அதனால்தான் சகோதரியே, மனுபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல தேவனோட மனுஷனுக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டானால் நலமா இருக்கும். யோபு சொல்றாரு, ஒரு மனுஷனுக்காக கோர்ட்ல வந்து ஒரு வக்கீல் என்ன பண்ற வாதாடுறாரு இல்லீங்களா, அந்த மாதிரி மீடியேட்டர் வேலை இருந்தா நல்லா இருக்குமேன்ற மாதிரி சொல்றாரு. அவர் தான் மீடியேட்டர். அவர் தான் யாரு? தேவன் தான் மீடியேட்டர் நமக்கு. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப என்ன பண்ண முடியாது? தேவனோட கூட எதிர்த்து நிற்க முடியாது. அப்ப உண்டாக்குனவரை நோக்கி நம்ம வந்து உண்டாக்கப்பட்ட வஸ்துக்கள் வந்து கொஸ்டின் கேட்க முடியுமா? முடியாது. அவருடைய தீர்மானங்க. எஸ். மதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்திற்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்திற்கும் பணிகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? அதிகாரம் இல்லையா அவருக்கு? அவருக்கு எல்லாமே அதிகாரம் இருக்கு. அவர் நம்ம என்ன பண்ணலாம்? என்ன வேணா பண்ணலாம். ஆனா அவர் நல்லது பண்ணுவாரு. அவரே என்ன பண்ணுவாரு? நல்லதுதான் பண்ணுவாரு. என்ன வார்த்தை சொல்லுது இல்லைங்களா? இப்ப நம்ம படிச்சோம், ஏற்கனவே நம்ம படிச்சோம். அவர் எப்ப என்ன பண்ண மாட்டாரு? அவர் அநீதி தேவன் அல்ல, அக்கிரமத்தின் தேவன் இல்ல. அவர் நீதி உள்ளவர். அவர் நீதியின் நியாயாதிபதி. அவர் நீதிகள் வந்து யாருமே என்ன பண்ண முடியாது, நியாயத்திருக்க முடியாது. அப்பேற்பட்ட நீதிகளா இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அவரை என்ன வர்ணிக்க முடியாது, அவர் எழுத முடியாது. என்ன சொல்றது புரியுதா? கடலை போல இங்கிருந்தாலுமே வானத்தை போல ஒரு நோட் இருந்தாலும் என்ன பண்ண முடியாது? அவர் என்ப வந்து என்ன பண்ண முடியாது? விவரிக்க எழுத முடியாது. அவ்வளவு பெரிய ஒரு மகத்தான அன்பின் தேவன் அவர் வந்து விவரிக்க முடியாது. அவர் அப்பேற்பட்ட தேவன். அவர் உன்னதமான தேவன், உன்னதமானவர். அவர் எப்பேற்பட்டவரா? அவர் உன்னதங்களில் வாசம் செய்கிறவர். விசுவாசிக்கிறீங்களா? அவரை போல ஒருவரும் இல்லை. அவரே எப்படிப்பட்டவர்? அவரே வெண்மையும் சௌந்தரியம் உள்ளவர். விசுவாசிக்கிறீங்களா? அவர் சாரோரின் ரோஜா, அவர் பள்ளத்தாக்கின் லீலி, அவர் அல்பாவும் மேகம், அவர் முந்தினவரும் பிந்தினவர், இருக்கிறவர் இருந்தவரும் வருகிறவருமாகிய தேவன். அவர் வந்திருக்கிறவராய் இருக்கிறார். எஸ். அவர் பலமுள்ள தூதன். அவர் ஏக சக்கராதிபதி. விசுவாசிக்கிறீங்களா? அவருக்கு என்ன பண்ண முடியும்? அவரை வந்து நம்ம கொஸ்டின் கேட்க முடியாது. தம்முடைய மகிமைக்காக என்ன பண்றாரு? தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும், விசுவாசிக்கிறீங்களா? தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சந்தத்தோட பொறுமையா இருந்தாரானால் உனக்கு என்ன? விசுவாசிக்கிறீங்களா? உனக்கு என்ன? உனக்கு ஏன்னா அவருடைய சாய்ஸுங்க இது. நான் சொல்றது புரியுதா? அவருடைய சாய்ஸ். இப்ப நம்ம பாக்குறோம், நம்ம வந்து நிறைய கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். அப்படியே உங்களுக்கு நார்மலா உங்களுக்கு சொல்றேன். இப்போ அப்ரகாம் வந்து ஒரு செய்தியில பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், அப்படியே கொஞ்சம் உங்களுக்கு விவரிக்கிறேன். நான் இங்க என்ன பண்ண முடியாது? தேவனுக்கு நம்ம கொஸ்டின் கேட்க முடியாது. என்ன வந்து நல்ல கனமான பாத்திரத்துக்கு தெரிந்து கொண்ட என் சகோதரனை வந்து கனவீனமான பாத்திரத்தை தெரிந்து கொண்டிருக்கிறீங்க சொல்லி உண்டாக்குனவரை வந்து உண்டாக்கப்பட்ட பாத்திரம் வந்து கொஸ்டின் கேட்டா கொஸ்டின் கேட்க முடியுமா? முடியாது. ஏன்னா அவர் எப்பவுமே நல்லதா செய்வார். ஏன்னா நல்லதுன்றது எப்படி காண்பிக்க முடியும்? ஒரு கெட்டது தான் நல்லது காண்பிக்க முடியும். கெட்டது எப்படி காண்பிக்க முடியும்? ஒரு நல்லது இருந்தா மட்டும் தான் கெட்டது காண்பிக்க முடியும். அப்ப அவர் என்ன பண்றாருன்னா தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துறதுக்காக தான் என்னமே எல்லாத்தையுமே உண்டாக்கி வச்சிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அதுல வந்து என்ன மேன்மனா, நம்மள வந்து மேன்மையான பாகத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார் இல்லையா? நம்மள வந்து மனவாட்டிங்கிற ஒரு பொசிஷன் தெரிந்து கொண்டிருக்கிறார் இல்லைங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? உத்தமமா உறுதியா வந்து நிக்கணும். விசுவாசிகள் எல்லா காரியத்தையுமே வந்து சிந்திக்காம
அந்த ஒரு கிருபையை நினைச்சு நினைச்சு என்ன பண்ண அவர் பாடு விசுவாசிக்கிறீங்களா? சொல்றது புரியுதா உங்களுக்கு? சோரே சொல்லி ஆமென். இந்த பாருங்க அவருடைய செய்தி சொல்லுது, 53வது ஆண்டுல 3வது மாசம் 25ஆம் தேதி கொடுத்த செய்தி. இஸ்ரவேலும் சபையும் பாகம் 1ல வந்து பேசுறாரு. இங்க பாருங்க, இப்பொழுது தேவன் அழைத்தார். கவனியுங்கள், அவர் இங்கே ஆபிரகாமை அழைத்த போது அவர் அவனை தெரிந்து கொள்ளுதலின் மூலமே அழைத்தார். எப்படிங்க அழைத்தாரா? அவருடைய தெரிந்து கொள்ளுதல் மூலமாக தான் அழைத்தாரா? ஆபிரகாம் தெரிந்து கொள்ள, ஆபிரகாமை தேவன் வந்து என்ன பண்ணாரு? ஆபிரகாம தேவன் தம்முடைய முன்குறிக்கப்பட்ட சீதலை தெரிந்து கொண்டார். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப தெரிந்து கொள்ளுதல் மூலமே அழைத்தார். அவன் தெரிந்து கொண்ட காரணத்தினால் அல்ல, அவன் தெரிந்து கொண்ட காரணத்தால் அல்ல. யாரு? ஆபிரகாம் தெரிந்து கொண்டாரா? தேவனை தெரிந்து கொண்டான் இல்லைங்களா? அந்த காரணத்தினால் இல்ல, அது தேவன் தெரிந்து கொண்ட காரணத்தினால் தான். விசுவாசிக்கிறீங்களா? அவர் அவருடைய ஜனங்களை விட்டு அவரை வெளியே அழைத்து அவனை ஆசீர்வதித்து நான் உன்னை ரட்சிக்க போகிறேன் என்று அவரிடம் கூறினார். இங்கே அவர் நீ பரிபூர்ண வயதில் என்னிடம் வர வேண்டும் என்று கூறினார். விசுவாசிக்கிறீங்களா? அவன் அதற்கு தகுதியா இருப்பதற்கு எதையும் செய்வதற்கு முன்பே, சொல்லுது புரியுதா? இப்போ அவன் அதற்கு தகுதியா இருப்பதற்கு எதையுமே செய்வதற்கு முன்பே, ஒரு தகுதியா இருக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுவோம்? கிரியைகள்ல சில காரியங்களை காட்டுவோம் இல்லைங்களா? இது தகுதியா இருக்குன்ற மாதிரி இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? சில நல்ல நல்ல காரியங்களை காட்டுவோம். அதுக்கு முன்பாகவே என்ன பண்றாராம் ஆபிரகாம? எஸ், தெரிந்து கொள்றாங்க. விசுவாசம் பாருங்க, அவன் அதற்கு தகுதியா இருப்பதற்கு எதையுமே செய்வதற்கு முன்பே தேவன் அவனை தெரிந்து கொண்டு அவனிடம் பேசினார். உனக்கு மட்டுமல்ல, ஆனால் உனக்கு பிறகு உன்னுடைய சந்ததியும். ஓ என்ன கவனியுங்கள், மேலும் அவன் திரும்பி. விசுவாசிக்கிறீங்களா? 8வது வசனம். இப்பொழுது நாம் இந்த மற்ற காரியத்தின் பேரில் சற்று கூடுதலாக இங்கே வாசிப்போம். இப்போ ஆபிரகாம் என்ன பண்றாரு சொல்லுங்க? ஆபிரகாம் தேவன் அழைப்பு கொடுக்கும் போது அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஆபிரகாம் என்ன பண்றாரு? கூட வராரு. தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து வராரு. விசுவாசிக்கிறப்போ ஆபிரகாமுடைய விசுவாசத்தினாலே அவன் நீதிமாக என்ன பண்ணல, தேவனுடைய தெரிந்து கொள்ளப்படுறதுனால நீதிமாக என்ன பண்றான்? தேவனை விசுவாசிக்கிறான். தேவனை விசுவாசிக்கிறதுனால தன்னுடைய கிரியைகள் என்ன பண்றான்? வெளிப்படுத்துறான், நிரூபிக்கிறான். நீதிமானம் என்ன பண்றான்? சிநேகிதன் என்ன பண்றான்? விசுவாசிக்கிறீங்களா? அப்ப தேவன் என்ன பண்றாரு? இந்த விசுவாசத்தை அங்கீகரிக்கிறாராம். என்னது? இந்த விசுவாசத்தை அங்கீகரிக்கிறதுக்காக என்ன பண்றாரு? ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். அதான் விருத்த சேதனம். விசுவாசிக்கிறீங்களா? நான் உன்னுடைய விசுவாசத்தை வந்து அங்கீகரிக்கிறதுக்காக அடையாளத்தை கொடுக்கிறாரு. அப்ப நமக்கு என்ன அடையாளம்? இந்த செய்தி. இந்த செய்தி தாங்க அடையாளம் நமக்கு. இது என்ன பண்ணுது? நமக்குள்ள எல்லா மாம்சத்தின் காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணும்? அகற்றும், கழுவும், பரிசுத்தப்படுத்தும், நம்மளை சுத்திப்படுத்தும். விசுவாசிக்கிறீங்களா? இந்த வார்த்தை என்ன பண்ணல? இந்த பரிசுத்தம் என்ன பண்ண நமக்குள்ள இருக்கிற எல்லா கசப்பான காரியங்களையும், அந்த அசுத்தமான காரியங்களை எல்லாமே அகற்றி நம்மளை என்ன பண்ண? சுத்தப்படுத்தும், அவரை போல மாற்றும். விசுவாசிக்கிறீங்களா? சொல்லப்படுற காரியம் புரியுதா? அப்ப பாருங்க சகோதரரே, தேவன் பாருங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு நிபந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு உடன்படிக்கை போடுறார். நிபந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு உடன்படிக்கை. என்ன அது உடன்படிக்கைன்றது? இப்போ நம்ம உடன்படிக்கை போடுறோம், ஒரு சில அக்ரிமெண்ட் போட்டுக்கிறோம். அக்ரிமெண்ட் போடும்போது நானும் என்ன பண்றேன்? நானும் இந்த காரியம் நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? என்னது உடன்படிக்கை? எஸ், உடன்படிக்கை வந்து ஆபிரகாமோட கூட தேவன் என்ன பண்றாரு? நிபந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு உடன்படிக்கை போடுறாரு. அப்ப பிராமிஸ் பண்ணும்போது பிளஸ் ஒரு 2 பேருமே அக்ரிமெண்ட் போட்டுக்கும் போது அது எப்படி தெரியுமா? பிளஸ் நானும் அந்த ஃபாலோ பண்ண, நீயும் ஃபாலோ பண்ணுன்ற மாதிரி போட்டுப்பாங்க. நானும் ஃபாலோ பண்ண, நீயும் ஃபாலோ பண்ணுன்ற மாதிரி 2 பேரும் என்ன பண்றாங்க? ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு உடன்படிக்கை போட்டுக்கொண்டு அந்த உடன்படிக்கையை வந்து நிறைவேற்றுறதுக்காக தேவன் என்ன பண்றாரு? பலிகளை வந்து என்ன பண்றாரு? பாதி இப்படி கிழித்து வைக்கும் போது அதன் மத்தியில அவர் எப்படி போறாரு? அவரு அக்னினால, சொல்றீங்களா? அக்னினால என்ன பண்றாரு? அவரு சூளை நெருப்புனால அவர் வந்து என்ன பண்றாரு? கடந்து போறாரு. விசுவாசி இதெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்குது. நம்ம அதை பார்க்கலாம் நெக்ஸ்ட். சோதரியே தேவன் நம்ம கிருபை செய்வராக. நம்ம அப்படியே கடந்த சில விஷயங்களை பேசணும். அப்ப என்ன பண்றாரு? ஒரு நிபந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு உடன்படிக்கையை போடுறாரு. யாருடைய வாழ்க்கையில? அப்போ கிரியைனால போடுறாரா? இல்ல. இப்ப ஆபிரகாம் வந்து நல்லா கிரியை செஞ்சுட்டாருன்றதுக்காக போடுறாரா? இல்ல. ஏன்னா அவருடைய மகத்துவத்தை காட்டணும். யார் மூலமா? ஆபிரகாமுடைய சந்ததியின் மூலமாக. அந்த சந்ததி யாரு? கிறிஸ்து. அவர்தான் ராஜரிக சந்ததி. அவர் மூலமா உலகமெங்கும் ஜாதிகளை என்ன பண்ண தேவன் பிளஸ் பண்ணும். அது ஒரு கான்செப்ட் வச்சிருக்காரு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில. ஏன்னா ஆபிரகாமுடைய மகன் தான் யாரு? ஈசாக்கு. ஈசாக்குடைய குமாரன் தான் யாரு? யாக்கோபு. யாக்கோபுடைய குமாரன் தான் 12 கோத்திர பிதாக்கள். அவர்கள் மூலமாக ஒரு கோத்திரங்கள் ஏற்படணும். அந்த கோத்திரங்கள் மூலமாக இஸ்ரேல் தேசமானது என்ன ஆகணும்?
இஸ்ரேல் தேசமானது உருவாகணும். அந்த தேசத்தின் நூடாக சகோதர சகோதரியே ஈசாய் மூலமாக சொல்லுங்க, யாக்கோ ஈசாய் மூலமாக யாரு? தாவீதின் குமாரனாக யார் வராரு? கிறிஸ்து வருவார். அந்த ராஜரிகமான சந்ததி கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவின் நூடாக என்ன பண்ணும்? சொல்லுங்க, எல்லா சாதிகளையும் என்ன பண்ணும்? ஆசீர்வதிக்கும். ஆசீர்வதிக்கும். பாருங்க, அந்த ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் பாருங்க. ஜெனசிஸ் 12 சாப்டர். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை செபிக்கிறவனை செபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும் என்றார். விசுவாசிக்கிறீங்களா? அவர் என்ன பண்றாரா? அபிரகாமை பெரிய ஜாதியாக்கி அவர் ஆசீர்வதிச்சு அவருடைய பேரை பெருமைப்படுத்துவாராம். பெருமைப்படுத்தி அவன் மூலமா, யார் மூலமாக? ஆபிரகாம் மூலமாக. இங்க பாருங்க, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அப்ப யார் மூலம்? ஆபிரகாமுடைய சந்ததியின் மூலமாக. ஈசாக் இல்ல, அது அவர் ஈசாக் இல்ல, அது கிறிஸ்துன்ற மாதிரி யார் சொல்ற? பவுல் சொல்றார். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப அது கிறிஸ்து மூலமாக பூமியில் இருக்கிற எல்லா சாதிகளும் வம்சத்தார்கள் என்ன பண்ணும்? எஸ், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும், அந்த மீட்பை பெற்றுக்கொள்ளும். ஜாதிகள், ஜனங்கள், பாசைக்காரர், கோத்திரங்கள் மத்தியில் ஜனங்கள் என்ன பண்ணும்? அவருடைய பிளஸிங்கை பெற்றுக்கொள்ளும். அப்பேற்பட்ட ஒரு மகத்தான ஒரு திட்டத்தை போட்டிருக்காரு அபிரகாமுடைய வாழ்க்கையில. அதனாலதான் சகோதரே அபிரகாம் என்ன பண்றாரு? சொல்லுங்க, அபிரகாம் தம்முடைய கிரியையினால என்ன பண்ணல? சொல்லுங்க, கிரியையினால அவர் நீதிமானாக என்ன பண்ணல? தேவனுடைய தெரிந்து கொள்வதாலதான் என்ன பண்றாரு? அபிரகாம் தேவர் அந்த காரியத்துக்காக தெரிந்து கொள்றாரு அவருடைய ஆச்சரியமான கிருபையினால. அதனாலதான் அபிரகாம் என்ன பண்றாரு? தேவனை விசுவாசிக்கிறாரு. தேவனை விசுவாசிக்கிறதுனால என்ன பண்ண முடியுது? அவரு தேவனை விசுவாசிக்கிறதுனால தம்முடைய கிரியையினால நிரூபிக்கிறார். தேவனை விசுவாசிக்கிறதுனால விசுவாசிக்கிறத தன்னுடைய கிரியையினால என்ன பண்றாரு? நிரூபிக்கிறாரு. அப்ப நிரூபிக்கும் போது அவர் நீதிமானாக என்ன பண்றாரு? அப்போ என்ன பண்றதுக்கு யாருக்கும் இல்ல. இங்க யாருக்குமே தகுதி இல்ல. யாருமே என்ன பண்ணக்கூடாது? செலக்டா இருக்கணும். யாருமே பெருமையான வார்த்தைகளை பேசக்கூடாது. நானு அது இதுன்ற மாதிரி என்ன பண்ணக்கூடாது? எனக்கு அது தெரியும் தெரியும் நான் அது இதுன்ற மாதிரி இந்த பெருமைக்கு என்ன இல்ல, இடமே இல்லையா. எல்லாருமே தம்முடைய தேவனுடைய வல்லமைக்காக, தம்முடைய பேர் பிரதாபத்துக்காக, தம்முடைய அன்பின் நூடாக நம்மளை என்ன தேவன் இந்த மேன்மையான காரியத்துக்காக தெரிந்து கொண்டு தம்முடைய வல்லமையை நம்ம மூலமா வெளிப்படுத்துறதுக்காக நம்மள என்ன பண்ணிருக்காரு? கனமான பாத்திரமாக நம்மளை இந்த காலத்துல தேவன் என்ன பண்ணிருக்காரு? நம்மள தெரிந்து கொண்டு இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ கிரியை எப்படி வரும்? விசுவாசிக்கிறதுக்கு முன்னாடி தெரிந்து கொள்ளுது. எஸ், தேவனை தெரிந்து கொள்றதுக்கு முன்னாடி அமேசிங் கிரேஸ், ஆச்சரியமான கிருபை. இது தேவனுடைய கிருபை. இதை என்ன பண்ண முடியாது? இதை விவரிக்க முடியாது. அது அவருடைய சூசிங் இல்லீங்களா? அதை நம்ம என்ன பண்ண முடியாது? ஏன் ஆண்டவர் என்ன மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க, என் சகோதரன் தெரிஞ்சுக்கல நம்ம என்ன பண்ண முடியாது? ஏசாவை நீங்க என்ன பண்ணீங்க? வெறுத்தீங்க. ஏன் என்ன என்ன பண்ணீங்க? என்ன மட்டும் தெரிந்து கொண்டீங்கன்ற மாதிரி யாக்கோவை என்ன பண்ண முடியாது? தேவனை கொஸ்டின் கேட்க முடியாது. அவருடைய கிருபை அது என்ன? ஏன்னா அவருடைய வல்லமை வெளிப்படுத்துறதுக்காக, தம்முடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்காக, தம்முடைய தயவை வெளிப்படுத்துறதுக்காக. விசுவாசிக்கிறீங்களா? ஒருவேளை சகோதரியே இன்றைக்கு நீ உன்னை இந்த மாதிரி இத்தரவாக தேவன் மடிக்கிறான்னு எழுதுற, ಯಾಕಂದ್ರೆ ತಮ್ಮ ಸತ್ಯನ ತೋರಿಸುವುದಕ್ಕಾಗಿ, ತಮ್ಮ ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸುವುದಕ್ಕಾಗಿ, ಆತನು ಇವಾಗಲೂ ಸುಖ ಕೊಡೋದಕ್ಕೆ ಸಕ್ತನಾಗಿದ್ದಂತ ಕಾರ್ಯವನ್ನು ತೋರಿಸುವುದಕ್ಕಾಗಿ ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತೀರಾ? ಅವ ವ್ಯಾಧಿ ಇಲ್ದೀರಾ ಹೆಂಗೆ ಅದನ್ನು ಸುಖ ಕೊಡ್ತಾನೆ ಅಂತ ದೇವರಂತ ಅದನ್ನ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ಸಾರಿ, ವ್ಯಾಧಿ ಇಲ್ದಿರ ಹೆಂಗೆ ಸುಖ ಕೊಡ್ತಕ್ಕಂಥ ದೇವರಂತ ಅದನ್ನ ಏನ್ ಮಾಡಾಗುತ್ತೆ? ಪ್ರೂಫ್ ಮಾಡಾಗುತ್ತೆ. ಹೇಳ್ಬೇಕಾಗಿ ಅವ ಜ್ವರ ಇದ್ರನೆ ಇದನ್ನು ಒಳ್ಳೆ ಒಂದು ವೈದ್ಯನು, ಆ ಜ್ವರವನ್ನು ಹೋಗಿಸುವ ಶಕ್ತಿ ಇದೆ. ಬಲಹೀನ ಇದ್ರಾನೆ ಆ ಬಲಹೀನವನ್ನ ನೀಗಿಸುವ ಶಕ್ತಿ ಇದೆ ಅಂತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯವನ್ನು ಏನ್ ಮಾಡಾಗುತ್ತೆ? ದೇವರ ಪ್ರಭಾವನ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋಕಾಗುತ್ತೆ. ಆ ದೇವರ ಪ್ರಭಾವನ ಅನುಭವಿಸೋಕಾಗುತ್ತೆ.
ಅದಕ್ಕಾಗಿ ಒಂದು ವೇಳೆ ದೇವರು ನಾವು ಮಹಿಮೆ ಹೊಂದುವಂತೆ ಒಂದು ವೇಳೆ ಸೋನೇಶ್ವರಿಯೇ ನಿನ್ ಜೀವನದಲ್ಲಿ ದೇವರೊಂದು ಕಾಯಿಲೆಯನ್ನು ಅನುಭವಿಸಿರ್ಬೋದು. ಏನ್ ಮಾಡು, ಬಿಲೀವ್ ಮಾಡು. ದೇವರೇ ನೀನು ನನ್ನನ್ನ ಸ್ವಸ್ಥತೆ ಪಡೋದಕ್ಕೆ ನೀನು ಹೆಂಗಿದ್ಯಾ, ಸತ್ತನಾಗಿದ್ಯಾ. ನನ್ನನ್ನ ಸ್ವಸ್ಥತೆ ಪಡಿಸೋದಕ್ಕೆ ನೀನು ಸತ್ತನಾಗಿದ್ದೀಯಾ. ನೀನು ಇವಾಗ ಜೀವಂತವಾಗಿದ್ದೀಯಾ. ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡಬಹುದು, ಸ್ವಸ್ಥತೆ ಹೊಂದಿಸಬಹುದಂತ ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತೀನಿ. ದೇವರ ವಿಶ್ವಾಸ ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತೀರಾ, ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ, ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ. ತಮ್ಮ ಶಕ್ತಿಯನ್ನ ನಿಮ್ ಜೀವನದಲ್ಲಿ ಎತ್ತು, ತನ್ನ ಪ್ರಭಾವವನ್ನು, ತನ್ನ ಗುಣವನ್ನ, ತಮ್ಮ ಶಕ್ತಿಯನ್ನು ತೋರಿಸೋದಕ್ಕಾಗಿ ಒಂದು ವೇಳೆ ನಮ್ಮ ಮನೆ ಮಾಡಿರ್ಬೋದು, ಒಂದು ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇಟ್ಟಿರ್ಬೋದು, ವ್ಯಾಧಿಯ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ, ಒಂದು ಬಲಹೀನದ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ, ಒಂದು ತಾಳ್ಮೆಯ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇಟ್ಟಿರ್ಬೋದು ದೇವರು. ಆದ್ರೆ ಸೋನೇಶ್ವರಿ ಆತನ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ ಹೇಳಿ ಮ್ಯಾನ್, ಹೇಳಿ ದರಿದ್ರನ್ನ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ ಆತನು ಹೇಳಿ ಮ್ಯಾನ್. ಹಾಡೈತಲ್ವಾ, ಒಂದು ನವೀನ್ ಜೋಸಫ್ ಹಾಡಾಡಿದ್ದಾನೆ. ಹಾಡೋದು ಅದ್ಭುತವಾದ ಹಾಡು ಹಾಡ್ದಿ. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತೀರಾ? ಎಸ್, ದೀನನನ್ನು ಧೂಳಿನಿಂದ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ನೀ ಎತ್ತಿದೆ ದರಿದ್ರನನ್ನು ತಿಪ್ಪೆಯಿಂದ ಮೇಲಕ್ಕೆ. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತೀರಾ? ಆ ವಾಕ್ಯ ದಾವೀದನ ಜೀವನದಲ್ಲಿ ನಡೆದಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಅದ್ಭುತವಾದ ಒಂದು ಕಾರ್ಯ, ಅವನ ಜೀವನದಲ್ಲಿ ನಡೆದಿರ್ತಕ್ಕಂಥ ಅದ್ಭುತ ಆಶ್ಚರ್ಯವಾದ ಕೃಪೆ. ಅದನ್ನೇನ್ ಮಾಡ್ತಾನಂತ, ಎಸ್, ಹಾಡಿನ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರನ್ನ ಗಣಪಡಿಸುತ್ತಾ ತನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಹೊಂದಿರತಕ್ಕಂತ ಆ ಅನುಭವವನ್ನು ಅವನು ಹಾಡಲು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಎಸ್ ಹೇಳ್ತಾನೆ. ಅದೇ ರೀತಿ ಸೋರೇಶ್ವರಿಗೆ ಅದಕ್ಕೆ ಇದು ಇಲ್ಲಿ ಯಾರಿಂದ ಕ್ರಿಯೆಗಳಿಂದ ಏನ್ ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ, ನಾವು ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾಗಿ ಜೀವಿಸೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ, ಅವ್ರ ಕೃಪೆಯಿಂದಲೇ. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತೀರಾ? ಸ್ವಲ್ಪ ವ್ಯಕ್ತಿಗಳು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಕ್ರಿಯೆಯಿಂದಲೇ ಹೇಳ್ತಾರೆ. ಯಾಕಂದ್ರೆ ಕ್ರಿಯೆ அதெல்லாம் என்ன பண்றோம், நீதிமானா எண்ணப்பட்டு நம்ம வந்து பிரதிபலனை வாங்குறோம், அதுக்கு உண்டான பலனை வாங்குறோம்ன்ற மாதிரி சொல்றாங்க. மேம் விசுவாசிக்கிறீங்களா? அப்படி எல்லாம் என்ன பண்ண முடியாது. அவருடைய கிருபை இல்லாம, அவருடைய முன்குறித்தல்ல வந்து அவருடைய தெரிந்து கொள்ளுதல் இல்லாம ஒருத்தர் வந்து தேவனை விசுவாசிக்க முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? அப்படி தன்னுடைய வல்லமைகளை என்ன பண்றாரு, அவர் முன்குறிக்கப்பட்ட சிந்தையில யாரெல்லாம் ரட்சிக்கப்படுறாங்களோ, யாரும் ரட்சிக்கப்பட மாட்டாங்களோன்றத வந்து அவர் முன்கூட்டியே அவர் பாக்குறாரு, தன்னுடைய வல்லமைகளை பாக்குறாரு. அப்ப பார்க்கும் போதே அவர் என்ன பண்றாரு, இவன் ரட்சிக்கப்படுறான், இதை ஏற்றுக்கொள்றான்னு தெரியும் அவருக்கு. விசுவாசிக்கிறீங்களா? அது அவருடைய நாமத்துக்கு மகிமைன்றத என்ன பண்றாரு, தெரிந்து கொள்றாரு. இதுக்கான ஆன்சர் என்ன இப்ப எல்லாம் சொல்றோம். அப்ப உண்டாக்கப்பட்ட வஸ்து உண்டாக்குனவன் என்ன பண்ணக்கூடாது, கேள்வி கேட்க. ஏன்னா அவனை வந்து கனவீனத்துக்காக உண்டாக்குறார். அப்போ நம்ம கேள்வி கேட்க முடியுமா? ஏன் கேட்க முடியாது? அவருடைய இஷ்டம், அவர் என்ன பண்ண முடியாது யாருமே. ஆனா அவர் எப்பவுமே என்ன பண்ணுவாரு, அவர் அநீதி தேவன் இல்ல, அவர் என்ன பண்ணாரு, நீதியின் தேவன், அக்கிரமத்தின் தேவன் இல்ல. விசுவாசிக்கிறீங்களா? எப்பவுமே ஒரு நல்லது செய்யற தேவனா இருக்கார். விசுவாசிக்கிறீங்களா? அதனாலதான் சொல்றீங்க பாருங்க, சர்ப்பத்தரிவத்துல வந்து சில விஷயங்களை பேசுறாரு. யாரு? தேவன் வந்து இந்த சர்ப்பத்தின் வித்து செய்தியில வந்து சில விஷயங்களை பேசுறப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இப்ப நான் லாஸ்ட் இதை விவரிச்சு நான் முடிக்கிறேன். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, இங்க பாருங்க, எவனுடைய அக்கிரமத்தை தேவன் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது கூறவில்லையா? சங்கீதம் 32:2. எவனுடைய அக்கிரமத்தை தேவன் நினைக்கலையா அவன் பாக்கியவன், இல்லீங்களா? இப்ப நம்மளுடைய பாவத்துல என்ன பண்றாரு தேவன், மருதின உலகத்தோட்டத்துக்கு முன்பாக என்ன பண்ணிட்டாரு, போட்டார். நம்ம கூட பிசாசு வந்து நம்ம மேல குற்றம் சாட்டுறதுக்கு எந்த ஒரு வழி இல்ல. விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா நம்ம பட்சத்துல என்ன இல்ல, ஏன்னா வெண்மையான திரைவத்தினால என்ன பண்றாரு, உலகத்தோட்டத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால அவர் நம்முடைய பாவத்தை போக்கிட்டார். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப நம்ம யார், நம்ம பாக்கியவான்களா இருக்கிறோம். நம்முடைய ஆச்சரியமான கிருபையினால் நமக்காக நம்ம கிருபை செலுத்திருக்கிறார். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது கூறவில்லையா? அவனுக்கு விரோதமாக தேவன் பாவத்தை கணக்கெடுப்பதில்லை. இது வலிமையான உபதேசம். என்ன உபதேசமா இது வலிமையான உபதேசமா ஏன்னா அவருடைய தெரிந்து கொள்வதால்தான் என்ன பண்ண முடியும், ஒரு மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்க முடியும் தேவன். விசுவாசிக்கிறீங்களா? இது வலிமையான உபதேசம். இது வெண்ணையா எடுக்கப்பட்ட பால் அல்ல, இது வேத உபதேசம். நீதிமான்களுடைய கணக்கில் தேவன் பாவத்தை எடுப்பதில்லை. தேவன் அவருடைய கிருபையினால் முன்குறித்தலின் மூலம் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். 2 பேதுரு 3:9. ஆனால் அவர் முடிவற்றவராய் உள்ளதால் யார் வருவார்கள் யார் வரமாட்டார்கள் என்பதை முன்குறித்தவராய் எல்லாம் தமது சித்தத்தின்படி நடக்க அவர் முன்குறிக்கிறார். தம்முடைய சித்தத்தின்படி நடக்க அவர் அவருடைய சித்தத்தில் நடக்கும்படி முன்குறிக்கிறார். அவர் மீட்பின் திட்டத்தை போட்டிருக்கிறாரு. தம்முடைய எதுக்காக போட்டிருக்காரு, அவருடைய தன்மைகளை வெளிப்படுத்தும்படி.
நான் சுகமளிக்கிறவர், நான் நல்ல வைத்திய, நான் சேனைகளின் கர்த்தர், நான் வந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறவரே யாரு? அடிமை. இனத்தான் மீட்பர் என்கிற காரியங்களை அவர் வெளிப்படுத்துறதுக்காக தான் என்ன பண்றாரு அவரு? சொல்லுங்க. அவருடைய பேர் பிரதாபத்துக்காக தான் இந்த மாதிரி ஒரு மீட்பு திட்டத்தை போட்டிருக்காரு. அதுல நம்ம எல்லாருமே ஆக்டர்ஸ். அதுக்கு நான் அதுல வந்து நம்ம வேலை செய்கிறவர்களா வச்சிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா? நல்ல ஒரு காரியத்துக்காக நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். மேன், அவர் அப்படி செய்யவில்லை என்றால் அவர் ஏன் முதலாவது பாவத்தை அனுமதிக்க வேண்டும்? ஏங்க அவர் வந்து எதிர்த்தோட்டத்துல பாவத்தை அனுமதிக்கணும்? எல்லாரும் கொஸ்டின் இருக்குது. ஏன்னா நிறைய டைம்ல வந்து கொஸ்டின் வருது, என்னங்க இது தேவன் வந்து இப்படி பண்றாரு? வியாதி, வறுமை, இந்த பலவீனம், நம்ம வந்து பேய் பிசாசுன்ற மாதிரி நிறைய கட்டுகள் நம்ம இருக்கிறோம். ஏன் இதெல்லாம் நமக்குன்ற மாதிரி நம்ம என்ன பண்றோம்? யோசிக்கணும். யோசிச்சு வந்து ஏதன்ல வந்து தேவன் அப்படி செய்யாம இருந்து நல்லா இருக்கு இல்லையா அப்படின்னு வளர்ந்துக்கலான்ற மாதிரி சொல்ற நம்ம என்ன பண்றோம்? நினைக்கிறோம். ஆனா அப்படி போயிட்டு இருந்தா தம்முடைய வல்லமை எது மேல காட்டுற? எப்படி காட்டுறது அவரு? நான் வல்லமை உள்ள பிதான்றதை வந்து எப்படி காட்ட முடியும்? நான் சுகமளிக்கிறவர்ன்றதை வந்து எப்படி காட்ட முடியும்? நான் மீட்பர்ன்றதை வந்து எப்படி காட்ட முடியும்? அப்போ நான் சொல்றது புரியுதா? அப்போ வியாதியில ஒருத்தர் இருந்தா என்ன பண்ண முடியும்? நான் ಸುಗಮಳಿக்கிறவன்றத வந்து வெளிப்படுத்த முடியும், ತನ್ಮೆಯ வந்து வெளிப்படுத்த முடியும். ತಮ್ಮ ಗುಣಾತಿಶಯವನ್ನ ಏನು ಮಾಡಾಗುತ್ತೆ? ತೋರಿಸೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತೆ. ಒಬ್ಬನು ವ್ಯಾಧಿಯಲ್ಲಿ ಇಲ್ಲದೆ ಹೋದ್ರೆ ಇದನ್ನ ದೇವರು ಗುಣಪಡಿಸುವವರು ಅಂತ ಹೆಂಗ್ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ? ಹೇಳುವ ಕಾರ್ಯ ಅರ್ಥವಾಗ್ತದೆಯಾ? ವ್ಯಾಧಿಯಲ್ಲಿ ಒಬ್ಬ ಇದ್ರೆ ಮಾತ್ರನೇ ನಾನು ಗುಣಪಡಿಸುವ ವ್ಯಕ್ತಿ ಅಂತಕ್ಕಂಥ ತೋರಿಸಲು ಸಾಧ್ಯವಾಗುತ್ತೆ. ಅವ್ ವ್ಯಾಧಿ ಇಲ್ಲದೆ ಏನ್ ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ. ಗುಣಪಡಿಸುವವನು ಅಂತ ತಮ್ಮ ಸ್ವಭಾವವನ್ನ ತೋರಿಸೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುವುದಿಲ್ಲ. ಅದಕ್ಕೆ ದೇವರು ಅಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಏದರಲ್ಲಿ ಪಾಪವನ್ನು ಅನುಮತಿಸ್ತಾರೆ. அவர் அப்படி செய்யவில்லை என்றால் அவர் ஏன் முதலாவது பாவத்தை அனுமதிக்க வேண்டும்? அவர் ரட்சகராய் இருந்த போது ஒருவன் இல்லை என்றால், சாரி, அவர் ரட்சகராய் இருந்த போது பாவி ஒருவன் இல்லை என்றால் அவர் ரட்சகராக இருக்க முடியாது. அப்போ பாவிகளை எப்படி ரட்சிக்கிறது? அப்ப பாவி ஒருத்தர் இருக்கணும், அவிசுவாசிக்கணும், தேவன் அவிசுவாசிக்கணும், மறுதலிக்கணும், அவன் பாவத்தை செய்யணும். அவன் வந்து பாவத்தை செஞ்ச பிறகு என்ன பண்ணும்? என்ன ரட்சிக்கிறவன் யார் இல்லையா? நான் பாவத்துக்காக என்ன பண்றேன்? பாவத்தினூடாக பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப பாவத்துக்காக நம்ம பாவத்தை செஞ்சு சம்பளத்தை என்ன பண்றேன்? மரணத்தை நான் வந்து என்ன பண்றேன்? அனுபவிக்கிறேன். மரணத்துக்கு நேராக போறேன். நான் மரணத்திலிருந்து விடுவிக்கிறவர் யாருமே இல்லையாங்கிற மாதிரி என்ன பண்றவர்? பாவி தவிக்கணும். அப்பதான் உன்னை நான் காப்பாத்துறேன்ற மாதிரி வர முடியும். யார் காப்பாத்துறது? தேவன் வந்து உன்னை காப்பாத்துறேன், உன்னை வந்து மரணத்திலிருந்து விடுவிக்கிறேன். அப்ப ரட்சகன்றத வந்து அவர் என்ன பண்றார்? தம்முடைய தன்மையை வந்து வெளிப்படுத்துறார். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அவர் அப்படி செய்யவில்லை என்றால் பாவி, அவர் ரட்சகராக இருந்த போது பாவி ஒருவன் இல்லை என்றால் அவர் ரட்சகராக இருந்திருக்க முடியாது. அவருக்குள் இந்த தன்மை வெளியரங்கமாக வந்திருக்காது. அப்ப வந்து பாவி இருக்கணும், அப்பதான் என்ன பண்ண ரட்சகன்றதை வந்து வெளிப்படுத்த முடியும். அவர் வியாதி இருக்கணும், அப்பதான் என்ன பண்ண முடியும்? அவர் சுகத்தை கொடுக்கிறவர்ன்ற மாதிரி வெளிப்படுத்த முடியும். விசுவாசிக்கிறீங்களா? அவர் எப்படி சுகமளிப்பவராக ஆனார்? இங்க பாருங்க, நெக்ஸ்ட் 39வது பேராய்வு சர்ப்பதிரித்துல 39வது பேர். அவர் எப்படி சுகமளிப்பவராக ஆனார்? அவர் எப்படி சுகமளிப்பவராக ஆனார்? அவர் வியாதியை அனுமதித்த காரணத்தால். என்ன பண்றாரு? வியாதியை அனுமதித்த காரணத்தால். விசுவாசிக்கிறீங்களா? வியாதி எப்படி வந்துச்சு? பாவத்துல. பாவம் எப்படி வந்துச்சு? அவிசுவாசிக்கிறது. பாவம்ன்றது என்னது? ஒரு தன்மை. விசுவாசிக்கிறீங்களா? காரியம் செய்யறோம், நம்ம பாவத்தை செய்யறோம், ஏன்னா அவர் அவிசுவாசிக்கிறதுனால. அப்ப அவிசுவாசம் யார் அவிசுவாசது? ஏவாள அவிசுவாசி சர்ப்பத்தினுடைய அந்த சுளுக்கு செவி கொடுத்தான். சர்ப்பம் பேசும்போது செவி கொடுத்து என்ன பண்றாங்க? தேவன் அவிசுவாசி காரியத்தை செய்யும் போது அவன் விழுந்து போறான். அவன் விழுந்து போனதான் என்ன பண்ண முடியும்? அப்ப விழுந்து போனா மட்டும் மாத்திரம்தான் ரட்சிக்கிற ஒரு காரியத்தை வெளிப்படுத்த முடியும். மீட்பர் என்ற தன்மை வெளிப்படுத்த முடியும். அவர் வந்து சுகமளிக்கிறவர் என்ற காரியத்தை வெளிப்படுத்த முடியும். விசுவாசிக்கிறீங்களா? அவர் எப்படி சுகமளிப்பவராக ஆனார்? அவர் வியாதி அனுபவித்த காரணத்தால் அவர் தம்மை சுகமளிப்பவர் என்று காண்பிக்க முடிந்தது. அவர் சுகமளிப்பவராக எப்படி அறியப்பட முடியும்? அந்த அவருடைய தன்மை எப்படி கிரியை செய்திருக்கும்? வியாதி இல்லாமல் போயிருந்தால் அவர் எப்படி சுகமளிப்பவராக இருந்திருக்க முடியும்? அவர் வியாதி அனுமதிக்க வேண்டியதா இருந்தது. அவர் வியாதியை அனுமதிக்க வேண்டியதா இருந்தது. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் பவுல் புத்தீனனே ரோமர் 8ஆம் அதிகாரத்துல நம்ம 9ஆம் அதிகாரத்தை பார்த்தோம். 8ஆம் அதிகாரம் பாருங்க. அதிகாரத்தில் பவுல் புத்தீனனே குயவனிடம் அவன் என்ன செய்ய வேண்டும் என்று யார் கூற முடியும்? இப்போ மடிக்க மாட்டான் அல்வா, யாரும்
ಕುಂಬಾರನ ಬಳಿಗೆ ಬಂದು ಹೇಳಕ್ಕಾಗುತ್ತಾ ನಾವು? ಆ ಮಣ್ಣು ಹೇಳಕ್ಕಾಗುತ್ತಾ ನನ್ನ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳನ್ನ ಏನ್ ಮಾಡು ಉಂಟು ಮಾಡು ಅಂತ ಹೇಳಕ್ಕಾಗುತ್ತಾ? ಹೇಳಕ್ಕಾಗತ್ತಮ್ಮ? ಹೇಳಕ್ಕಾಗಲ್ಲ. ಅವಾಗ ಮಣ್ಣು ಬಂದ್ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? ಅದನ್ನೇನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾನೋ ಯಾರು? ಆ ಕುಂಬಾರನು ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾನೋ ಆ ಕುಂಬಾರನು ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದ ಅದಕ್ಕೇನ್ ಮಾಡ್ಬೇಕದು? ಆ ಮಣ್ಣು ಹೇಳಿ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತೀರಾ? ಅದು ಕೀಳ್ಪಡ್ಬೇಕು. ವಿದ್ಯೆ ಆ ಮಣ್ಣು ಆ ಉಂಟು ಮಾಡ್ತಕ್ಕಂತ ಯಾರಿಗೆ? ಕುಂಬಾರನಿಗೆ ಅದು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? ವಿದ್ಯನಾಗಿರ್ಬೇಕು. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? புத்தியினே குயவனிடம் அவன் என்ன செய்ய வேண்டும் என்று யார் கூற முடியும் என்கிறார். ரோமர் 9:20 களிமண்ணி என்னை ஏன் இப்படி உண்டாக்கின என்று இவ பார்த்தோம் இல்லைங்களா? சொல்லலாமா? எகிப்திலே தம்முடைய மகிமையை காண்பிக்க வேண்டும் என்றும் நோக்கத்துடன் அவர் பார்வோனை எழுப்பவில்லையா? இதுக்காக தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துறதுக்காக. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப தம்முடைய வல்லமை எப்படி வெளிப்படுத்த முடியும்? அவர் இப்போ எப்படின்னா சொல்ற பாருங்க, இப்போ மகத்தானவர் யாரு? தேவன். பார்வோன். ஏன்னா உலகம் எங்கே உலகத்துல எல்லா நாடுகளும் என்ன பண்றாரு? எல்லாத்தையும் அடிமை பண்ணி வச்சிருக்காரு. அத்தனை நாட்டுக்கு அடிமைப்படுத்தி அவர் சொல்ற மாதிரி எல்லா தேசத்தாரும் என்ன பண்ணும்? கேட்கணும்ன்ற மாதிரி ஒரு மகத்தான ஒரு ராஜாவா இருக்கிறாரு. அப்படிதான் என்ன பண்றாரு? தேவன் தான் என்ன பண்றாரா? பார்வோனை உயர்த்தி வச்சிருக்கிறார். எதுக்காக? அதுக்கு மேல நான் என்ன யாருனாங்க? அதுக்கு மேல நான் வல்லமுள்ள தேவன் வந்தன்ற மாதிரி காண்பிக்கிறதுக்கு உன்னெல்லாம் அடிச்சு என்ன பண்றானு? உன்னை அடிச்சு தும்சம் கழட்டி உன்னெல்லாம் என்ன பண்றேன்? ஒண்ணுமே இல்லாத மாதிரி தூக்கி பிசாட்டி என்ன பண்றான்? என்னுடைய பிள்ளைகளை கொண்டு போறன்ற மாதிரி வல்லமே காண்பிக்கிறதுக்காக அவனை உயர்த்தி வச்சிருக்கிறார். அப்படி என்ன பண்ணாதீங்க. நீ பிசாசுக்கு இருக்கிறியா? என்ன பண்ணக்கூடாது? நீ பயப்படக்கூடாது. ஏன்னா சிரிக்கணும். பார்வோனையே தூக்கி முடிச்சு போடுறாரு தேவன். பார்வோனை என்ன பண்ணாரு? ஒண்ணுமே இல்லாம தூக்கி சாட்டாரு. என்னது? ஒண்ணுமே இல்லாம தேசம் என்ன ஆயிடுச்சு? நாசம் பண்ணி கொடூரமா என்ன பண்ண எல்லாத்தையும் முடிச்சு என்ன பண்ணாரு? எங்களை விடுவித்து கொண்டு போனாரா? டேய் எல்லாம் ஏமாத்திரன்ற மாதிரி சொல்லணும். ஏமாத்திரம். ஏன்னா தேவன் என்ன எதுக்காக வச்சிருக்கிறார்? தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துறதுக்காக தான் இங்க வச்சிருக்கிறாரு. நாள் என்ன பண்ணுவாரு? தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவார், நிமித்தமா வெளிப்படுத்துவார். பிசாசு நம்ம என்ன பண்ண எதிர்த்து நிக்கணும். அப்படி எதிர்த்து நிக்கும் போது நம்மளை விட்டு போயிடுவான். அவன் விசுவாசிக்கிறீங்களா? நம்மளை விட்டு என்ன பண்ணுவாங்க? விட்டு போயிடும். விசுவாசிக்கிறீங்களா? சொல்லு புரியுதா உங்களுக்கு? பாருங்க சோரே, அவர் யாரை கடினப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவர்களை கடினப்படுத்துகிறார். அவர் யாரை நீதிமானாக்க சித்தமா இருக்கிறாரோ அவர்கள் நீதிமன்களாக்கினார். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலயாம். எனவே உனக்கு அதற்கும் சம்பந்தமில்லை. நீ செய்யக்கூடியது ஒன்றுமில்லை. அது கிருபையா இருக்குமானால், நீ செய்யற கருத்துல எதுவுமே இல்ல. நீ ஏதோ நீ பண்ற இல்லையா? நான் நல்ல செய்யற அதனால ஒண்ணுமே இல்ல. அப்பேற்பட்ட ராஜன் என்ன பண்ணிட்டாரு? யாரு? நீ ஒண்ணுமே இல்லன்றார். யார சொல்லுங்க? பார்வோனை இல்ல, தாவீத. ஆண்டவரே சிங்கத்தை கொன்ன, நான் கருடியை கொன்ன, நான் கோலியாத்தை கொண்டன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப யாரு? தாவீது. டேய் போடா, நீ ஒண்ணுமே இல்லன்ற. நீ ஒண்ணுமே இல்லடா நீ என்றார். ஏன் சொல்லுங்க பாக்கலாம்? என்னுடைய கிருபைடா. நான் உன்னை என்ன பண்ண? உன்னை புழுதியில என்ன பண்ண? தூக்கி உன்னை என்ன சிங்காசனத்துல உட்கார வச்சு ராஜ்யக்கள் அவரீரே சிங்காசனத்துல என்ன பண்ண? நானு அவர்கள் மத்தியில அவனை உட்கார வச்சு அழகு பார்த்தேன். நானு யார்? நான் தான் என்னுடைய பேர் பிரதாபத்துக்காக. ஏன்னா ஜனங்கள் நினைச்சுக்கணும், யாரும் என்ன பண்ணக்கூடாது, கேவலப்படுத்த கூடாது. ஒரு நாள் குப்பை இருப்பா, ஒரு நாள் தேவன் என்ன பண்ணுவார்? அவனை கூட என்ன பண்ண உயர்த்தி வைப்பார்ன்ற மாதிரி ஜனங்க என்ன பண்ணணும்? ஜனங்க என்ன பண்ணும்? ஜனங்க என்ன பண்ணும்? என்ன சொல்லுங்க? என்ன பண்ணும்? பெருமையோடு பேசாம தாழ்மையை நடந்து கொள்ளணும். உன்னுடைய வாழ்க்கையினூடாக ஜனங்க என்ன பண்ணும்? தேவனுடைய வல்லமையினால சில காரியங்களை கற்றுக்கொள்ளுன்ற மாதிரி சொல்றார். புரியுதா? நான் கரடியை கொண்ட, நான் என்ன பண்ண? நான் சிங்கத்தை கொண்ட, நான் பாலசிங்கத்தை கொண்ட, நான் கோலியாத்தை கொண்ட. டேய் நீ கொல்லுடா, நீ கொல்ல, என்னோட கிருபையினால கொன்ன. ஏன்னா அந்த மாதிரி பண்றதுக்காக நான் உன்னை என்ன பண்ண? செலக்ஷன் பண்ண. உங்க அண்ணாங்கள செலக்ஷன், உங்க அண்ணாங்கள மேன்மையானவங்க, அவங்க நல்லா பலசாலிங்க. அவங்க உடல்ல பார்க்கும்போது அவ்வளவு சூப்பரா இருக்கிறாங்க. அவங்க உங்க ஆர்மில இருந்தா அவங்க அவங்கள என்ன பண்ணல? நானு இந்த கோலியை தடிக்கிறதுக்காக, இந்த சிங்கத்தை அடிக்கிறதுக்காக, இந்த கருடி அடிக்கிறதுக்காக தெரிந்து கொள்ள. பலவீனமான உன்னை தெரிஞ்சுக்கணும், புறக்கணிக்கப்பட்ட உன்னை தெரிஞ்சுக்கணும். சிறு வயது முதல்ல நான் அவனை தெரிஞ்சுக்கிறேன். உலகத்தோட்டத்துக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிறேன். தாயின் கருவில உருவாகிறதுக்கு முன்பாக தெரிஞ்சுக்கிறேன். என்னோட கிருபதா, கிருபன்ற மாதிரி சொல்றேன். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப சொல்லிய நம்மளால இல்ல, நம்முடைய கிரியனால இல்ல. நம்ம கிரியனால என்ன பண்ணலாம்? நம்ம இப்ப நோவா என்ன பண்ணாரு? அவர் விசுவாசிக்கிற விஷயத்த என்ன பண்ணாரு? அவர் சுத்தி எடுத்துன்னு போயிட்டு அப்புறமா
அந்த ஒரு காரியத்தை என்ன பண்றாரு, மரங்களை என்ன பண்றாரு, தட்டி என்ன ரெடி பண்றாரு, இதுக்காக வேலையை உண்டாக்குறதுக்காக. அப்ப அந்த செய்தியை விசுவாசிக்கிறதுக்காக என்ன பண்றாரு, இப்ப அவரு வேலையை உருவாக்குறாரு. அப்ப அந்த கிரியை தானே, அப்ப கிரியையினால என்ன பண்றாரு, தேவனுக்கு பிரியமா நடந்துக்கிறார், நிரூபிக்கிறார். அவரும் விசுவாசிக்கிறீங்களா சொல்றது இப்படிதான் சொல்றேன், அந்த காரியத்துல இல்ல, அவருடைய அமேசிங் கிரேஸ்னா, அவருடைய அமேசிங் கிரேஸ்னால என்ன பண்றாரு, நம்மளை இந்த காரியத்தை தெரிந்து கொண்டிருக்கிறோம். நான் இங்க பேசுறேன்னா என்னுடைய மேன்மை இல்ல, அறிவில் என்னுடைய, சொல்லுங்க, என்னுடைய அறிவியல், என்னுடைய கல்வியினால கற்றுக்கொண்ட காரியம் இல்ல, நான் அப்படி இல்ல, அவருடைய கிருபையினால பேசுறேன். விசுவாசிக்கிறீங்களா? இங்க பாருங்க, அதற்கு சம்பந்தம் இல்லை, நீ செய்யக்கூடிய ஒன்றுமில்லை, அது கிருபையா இருக்குமானால் இலவசமாக அளிக்கப்படும், ஈவாக இருக்குமானால் அதை குறித்து நீ ஒன்றுமே செய்ய முடியாது. அது இலவசமாக கொடுக்கப்படுற கிருபை, அது ஈவு, தேவனுடைய ஈவு. விசுவாசிக்கிறீங்களா? நீ ஒன்றுமே மேன்மை பாராட்டக்கூடாது, நீ ஒன்றுமே செய்ய முடியாது. தேவன் அதை உனக்கு அளித்திருக்கிறார், அது தேவனுடைய சித்தம். தேவன் தான் என்ன பண்ணிருக்காரு, கொடுத்திருக்கிறார், தேவனுடைய சித்தம். அது உன் மூலமா தேவன் என்ன பண்ணணும், ஒரு காரியத்தை செய்யணும், அதுக்காக கொடுத்திருக்கிறார். அதை தேவன் உனக்கு முன்பாக, தேவனுடைய சித்தம், அதை தேவன் உனக்கு முன் குறித்திருக்கிறார். நாம் உலகத்திற்கு முன் சுவிகார புத்திரராகவும் தேவனுடைய புத்திரராகவும் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். என்ன பண்ணிருக்காரு, உலகத்திற்கு முன்பாகவே குமாரனுக்கு ஒப்பாக, யாருக்கு, இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பாக நம்ம சுவிகார புத்திரராகும்படி, நம்ம அவருடைய குமாரனும் குமார்த்திகள் ஆகும்படி என்ன பண்றாரு, நம்மள தெரிந்து கொண்டிருக்கிற. யார? நம்ம ஒண்ணுமே இல்ல, நம்ம கிட்ட இன்னும் என்ன இல்ல, ஒன்றுமே இல்ல. ஆனா தேவனுக்கு பிள்ளைகளா இருக்கும்படி, தேவರಿಗೆ மக்களாಗಿ ಇರತಕ್ಕಂತವರಾಗಿ, ಕುಮಾರನು ಕುಮಾರ್ತಿಗಳಾಗಿ ಇರತಕ್ಕಂತವರಾಗಿ, ದೇವರು ತಮ್ಮ ಮುಂಚಿತೆಯಲ್ಲಿ ಜಗತ್ತುಂಟಾಗುತ್ತೆ ಮುಂಚಿತವಾಗಲೇ ತಮ್ಮ ಪರಿಪೂರ್ಣವಾದ ಚಿಂತೆಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನ ಏನ್ ಮಾಡಿದಾನೆ, ನಿತ್ಯ ಚಿಂತೆಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನ ಅವರ ಕುಮಾರ್ತಿಗಳ ತಿಳ್ಕೊಂಡಿದ್ದಾನೆ. விசுவாச ಮಾಡ್ತೀರಾ? சுவிகார புத்திரராகவும் தேவனுடைய புத்திரராகவும் குறிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் கூறுகிறது. ஆமென். அப்படியானால் தேவன் தமது தன்மைகளை நிரூபிப்பதற்கென உலகத்திற்கு முன்பே தமது சிந்தையில் ஆட்டுக்குட்டியானவரை கொன்றும் போது, ஆட்டுக்குட்டியானவரை கொன்றபோது, ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்ட போது நாமும் அவருடன் கூட அடிக்கப்பட்டோம். உலகத்தோடுக்கு முன்பு அவருடைய சிந்தையில் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் வந்தபோது என் பேரும் உங்கள் பெயர்களும் அப்பொழுது புஸ்தகத்தில் எழுதப்பட்டு விட்டது. யாருடைய பேரா? யாருடைய பேரா? நம்முடைய பேர். யாருடைய பேரா? உலகத்தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற அந்த ஆட்டுக்குட்டி புஸ்தகத்துல நம்முடைய பேர்கள் எழுதப்பட்டிருக்கு. அதனால்தான் சகோதரனே சகோதரியே, இந்த காலத்துல, இந்த ஏஜ்ல இப்பேற்பட்ட செய்திகளை பேசுறோம். ஏன்னா இந்த காலத்துல தேவன் என்ன பண்ணிருக்காரு, 7ஆம் தூதன் எக்காலம் ஊதுகிற போது தேவ ரகசியம் என்னாகுமா, எல்லாமே ரிவீல்ட் ஆகுமா, எல்லாமே நிறைவேறுமா. இது வரைக்குமே தேவன் அவர் மறைத்து வைத்த எல்லா தம்முடைய சிந்தைய ரகசியங்கள் எல்லாம் இந்த காலத்துல என்ன பண்ணிருக்காரு, அந்த 7ஆம் தூதன் செய்தி மூலமாக, எக்காலத்தின் மூலமாக எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணியிருக்கிறாரு. ரிவீல் பண்ணிவிட்டார், வெளிப்படுத்தி விட்டார். விசுவாசிக்கிறீங்களா? இப்ப அததான் நம்ம என்ன பண்றோம், தியானிக்கிறோம், பேசுறோம், அவருடைய கிருபை. இப்ப இந்த ஒரு லவோதி காலகட்டத்தில் எதுக்காக தேவன் இந்த லவோதி காலகட்டத்துல நம்மள மட்டும் நம்முடைய சிந்தையை புரிந்து கொள்கிற ஒரு ஸ்தானத்துல வச்சிருக்கிறாரு. ஏன்? நம்ம செஞ்ச கிரியையா? இல்ல, சொல்லுங்க, நம்ம செஞ்ச கிரியையா? நல்லா செஞ்சோமா? நம்ம இப்போ நமக்கு இடையில நல்ல காரியங்கள் இல்ல, அப்படிதான் சொல்றீங்க நீங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஆனா சகோதர சகோதரியே, அவருடைய கிருபை என்ன பண்றாரு, இந்த செய்தியை நம்ம விசுவாசிக்கும்படி நமக்கு அவர் வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். வெளிப்படுத்தி நம்முடைய கிரியைகளை நல்லா விசுவாசிக்கிற, அதனால என்ன பண்றோம், அவருடைய ஆச்சரியமான கிருபையினால இதை படிச்சு ஜானிச்சு நம்ம விசுவாசிக்கிறோம். தேவனை விசுவாசிக்கிறதுனாலதான் இந்த இடத்துல என்ன பண்றோம், ஒரு மனத்தோடு உட்கார்ந்து என்ன பண்றோம், ஒரு மனதாக உட்கார்ந்து, ஒரு வண்ணஸாக உட்கார்ந்து என்ன பண்றோம், தேவனை ஆராதிக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? சொல்றது புரியுதா உங்களுக்கு? உலகத்தோட்டத்துக்கு முன்பு அவருடைய சிந்தையில் ஆட்டுக்குட்டியனுடைய ரத்தம் வந்தபோது என் பெயரும் உங்கள் பெயரும் அப்பொழுது புஸ்தகத்தில் எழுதப்பட்டு விட்டது. எல்லாமே அவருடைய மகத்தான சிந்தையில் அவர் முடிவெட்டவர். அவர் அப்படி இல்லை என்றால் பின்ன ஏன் அவர் அதை அனுமதித்தார்? நான் சற்று முன்பு கூறினது போல், யார் பலசாலி, ரட்சகரா பாவியா? யார் பலசாலி? ரட்சகரா பலவீனனா? நான் சற்று முன்பு கூறினது போல, யார் பலசாலி, ரட்சகரா பாவியா? யார் பலசாலி? யாரு? பாவியா ரட்சகரா? பாவியா காப்பாத்துறவங்க பலசாலி, காப்பாத்துறவன் தான்
பலசாலி. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப பாவி பலசாலி இல்ல. ஆமென். அப்ப பாவி என்ன பண்ண, அவனை காப்பாத்திக்க முடியாது. அப்ப காப்பாத்துறவர் இருக்கிறான் பலசாலி, அவன் தான் பலசாலி. ஆமென். அப்ப தேவன் நமக்கு பலசாலியா இருக்கிறார். ஹalleluya. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். யாருக்கு அதிக பலன் உள்ளது? அதிக பலன் கொண்டவர் சிறிது பலன் கொண்டவரை அனுமதிக்க வேண்டியதா இருந்தது. அதை அவர் தமது மகிமைக்கென்று செய்தார். ஆமென். என்ன பண்றாரு அவரு? தம்முடைய மகிமைக்காகவே அவர் செய்தாராம். நம்முடைய யார் மகிமைக்காக? தேவனுடைய மகிமை. தேவனுடைய மகிமைக்காக தான் எல்லாத்தையும் செய்தார். ஆமென். அவர் லூசிபரை உண்டாக்கின போது அவர் பிசாசா இருப்பான் என்று அவர் அறிந்திருந்தார். ஆமென். இப்ப லூசிபரை அவர் என்ன பண்றார்? படைக்கிறார். படைக்கும் போது எப்படி அவன் பிசாசா இருப்பான்ற மாதிரி அவரு இது பண்றாரு, அவனை ஏன்னா அவர்தான் அனுமதிக்கிறாரு. ஏன்னா அவன் அப்படி செய்யலனா அவருடைய என்ன பண்ண முடியாது? அவருடைய ரட்சகர் மீட்பர் அவர் எல்லாத்தையும் அவருடைய தன்மைகளை வெளிப்படுத்த முடியாது. ஆமென். அவருக்குள்ள அநேகமான கோடிக்கணக்கான தன்மைகள் இருக்குது. அவருக்கு ஆமென். ஆயிரக்கணக்கான தன்மை இருக்குது. யாருக்குள்ள? தேவனுக்குள்ள. அப்ப தன்மைகள் எல்லாம் என்ன பண்ண முடியாது? வெளிப்படுத்த முடியாது. அப்பான்ற தன்மை வெளிப்படுத்த முடியாது. ஆமென். அப்போ தாயன்றதை வெளிப்படுத்த முடியாது. ஏன்னா அபிரகாம் என்ன பண்றாரு? அவரு மார்பகம் உள்ள ஒரு சொல்லு பலசாலியான மார்பகம் உடையவரா என்ன பண்றாரு? வெளிப்படுறாரு. பாலகுடி என்றார். ஆமென். ஒரு தாயை போல என்ன பண்றாரு? இப்போ அபிரகாம் 100 வயசு. தாய் என்னது? என்னுடைய தாய், நான் தாயை போல என்ன பண்றேன்? மார்பகத்தை கொடுக்கிறேன், பாலகுடி. என்ன ஜீவனற்றவனா மாறுவ. ஆமென். விசுவாசிகள் பலசாலியாகிய மார்பகம் உடையவர். அவர் தாயை போல வெளிப்படுறாரு. இப்ப யாருக்கு? அபிரகாம் 100 வயசுல. 100 வயசா இருந்தாலுமே யாருக்கு குழந்தை? ஆபிரகாம். அப்ப நம்ம யாரு? நம்மளும் பச்சா பசங்க. நம்ம எல்லாம் 100 வயசு ஆகல, இன்னும் குட்டி பசங்க நம்ம எல்லாம். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறே. அப்போ அவர் லூசிபரை உண்டாக்கின போது அவர் பிசாசா இருப்பார் என்று அவர் அறிந்திருந்தார். பிசாசா இருப்பான்றதை தெரிஞ்சா என்ன பண்றாரு? அவர் படைக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அவர் ரட்சகராகி கிறிஸ்து என்பதை வெளிப்படுத்த அவர் அதை அனுமதிக்க வேண்டியதா இருந்தது. பிசாசா அப்படி செஞ்சாதான் என்ன பண்ண முடியும்? அவர் ரட்சகராகிய தேவன் என்றதை வெளிப்படுத்த முடியும். விசுவாசிக்கிறீங்களா? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு எதுவும் நடக்கிறது. வேற சொல்லுங்க. அப்ப தேவனிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவும் நடக்குது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறோமா? விசுவாசி நம்முடைய வாழ்க்கையில இதுமே என்னங்க நல்லது நடக்க மாட்டேங்குதுன்ற மாதிரி நினைக்கிறீங்களா? சொல்லுங்க, நினைக்கிறீங்களா? அப்படி இல்ல சோதரியே, நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லது நடக்கும். ஏன்னா வேதம் சொல்லுது பாருங்க. என்ன சொல்லுது வேதம் பாருங்க? ரோமர் 8:28 சொல்லுது பாருங்க. ஆகையால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எஸ், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று வேதம் கூறவில்லையா? அப்போ தேவனிடத்தில் நம்ம எல்லாம் அன்பு கூறுறோம். எப்படி அன்பு கூறுறோம்? அவர் நம்மள அன்பு கூர்ந்திருக்கிறார். அதனால நம்ம அவர் அன்பு கூறுறோம். விசுவாசிகள் நம்மள அவர் தேடி வந்தார். அப்போ அவர் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவும் நடக்கும். நீ ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சகலமும் உடைய வாழ்க்கையில என்ன ஆகும்? நன்மைக்கு எதுவாக தான் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் அசைவாடுற. விசுவாசிக்கிறீங்களா? அதை விசுவாசிங்க என்று வேதம் கூறவில்லையா? சபையோர் ஆமென் என்கிறார். நீங்க ஆமென் சொல்லுங்க. ஆமென் ஆமென் என்கிறார்கள். எனவே நீங்கள் எதை குறித்து பயப்படுகிறீர்கள்? ஆகையால் என்ன நடந்தாலும் மனம் தளராமல் நாம் எழுந்து நமது பணியை செய்வோம். எந்த ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில சோதனைகள் வந்தாலும் பரீட்சை வந்தாலும் என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போகாம கர்த்தருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்து எப்பவுமே தளராம என்ன பண்ணும்? சொல்லுங்க. ஒரு விசுவாச ஒரு வீரனை போல நம்முடைய என்னது நம்ம ஸ்டெப் வச்சு போகணும், முன்னாடி போகணும். விசுவாசிக்கிறீங்களா? வாயில்லாத ஆடு மாடுகளை போல் உங்களிடம் கொஞ்சவோ உங்களை செய்யும்படி தூண்டவோ நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டாம். நீங்கள் வீரனாயிருங்கள், அது எனக்கு பிரியம். தைரியமாக எழுந்து நில்லுங்கள். என்ன இருக்கணும்போ? வீரனாக இருக்கணும். ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது சின்ன வயசுக்கு ஏற்ற என்ன பண்ணோம்? நம்ம சில காரியங்களை தியானிச்சோம். இப்ப நம்ம புரியுது. இதனுடைய மகத்தான சிந்தையானது இந்த காலத்துல ரிவீல் பண்ணிருக்காரு. அவர் என்ன பண்ணிருக்காரு? இந்த பலம்பலத்துல இறங்கி வந்து தம்முடைய முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தம்முடைய பரிபூர்ணமான சிந்தையை வெளிப்படுத்தி பரிபூர்ணமான வார்த்தை ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் வந்து என்ன பண்ணிருக்காரு? நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிற. விசுவாசிக்கிறீங்களா? அதனால தான் என்ன பண்ண முடியும்? நமக்கு நம்ம செய்திகளை வந்து தேவனுடைய சிந்தையை புரிந்து கொள்ள முடியுது. நித்தியத்திலிருந்து நித்திய வரைக்கும் என்ன பண்ண முடியுது? அவருடைய அன்பை வந்து நம்ம தியானிக்க முடியுது. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா சோரியே? அப்ப என்ன பண்ணக்கூடாது? யாருமேங்க என்ன பண்ணக்கூடாது? மேன்மை பாராட்டக்கூடாது. எல்லாமே அவருடைய கிருபையால தான் நம்ம தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய கிருபையினால நம்ம தெரிந்து கொண்டு ஹல்லேலூயா நம்மளை என்ன இருக்காரு? தம்முடைய கிருபையினால நம்ம தெரிந்து கொண்டு சகோதரியே நம்ம அவரை விசுவாசிக்கும்படி நம்ம இந்த காலத்துல இந்த
மனவாட்டி யுகத்துல இந்த லவோதி காலகட்டத்துல நம்ம தெரிந்து கொண்டு ஆமென். அவருடைய பிள்ளைகளாகும்படி நம்ம என்ன பண்ணிருக்க நம்முடைய சுவிகார புத்திரராக தெரிந்து கொண்டிருக்கிறார். அவ்வாறு உலகத்தோட்டத்துக்கு முன்பாக ஒரு வார்த்தை சொல்லிட்டு பாருங்க, உலகத்தோட்டத்துக்கு முன்பாகவே தம்முடைய சிந்தையில அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால கழுவப்பட்டவர்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ வேதம் சொல்லிட்டு பாருங்க, சொல்லியே வெளிப்படுத்த விஷயம் 13ஆம் அதிகாரம் சொல்லிட்டு பாருங்க. நான் முடிக்கிறேன் நானு. வெளிப்படுத்த விஷயம் 13ஆம் அதிகாரம் இங்க பாருங்க சகோதரர் சொல்லுது, அப்போ உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். யாரை வணங்குறது? அந்த மிருகத்தை வணங்குறாங்களாம். யாரு? ஆட்டுக்குட்டி ஜீவ புஸ்தகத்தில் யாருடைய பேர்கள் இல்லையோ அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? அந்த மிருகத்தை வணங்குவாங்களாம். அப்ப நம்ம நான் என்ன பண்ண மாட்டோம்? நம்ம அந்த மிருகத்தை வணங்காதபடிக்கு தேவனுடைய தெரிந்து கொள்ளலாம், தேவனுடைய ஆச்சரியமான கிருபையினால நம்மளை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. எதுக்காக? அந்த வணங்காதபடிக்கு. அது ஒரு மேன்மையான காரியம் இல்லைங்களா? அப்ப நம்முடைய கிருபையினால் இல்ல, அவருடைய தெரிந்து கொள்ளுதல் தான் என்ன பண்றாரு? அவருடைய ஆச்சரியமான கிருபையினால தெரிந்து கொள்ளுதல்னால் தான் சகோதரனே சகோதரியே நம்ம வந்து ஆட்டுக்குடி ஜீவ புஸ்தகத்துல பேரெழுதப்பட்டவர்களாக இன்றைக்கு நம்ம என்ன பண்றோம்? விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா சகோதரனே சகோதரியே? அப்ப நம்ம மேன்மை பண்றதுக்கு என்னன்னு நமக்கு எந்த யாருக்குமே தகுதி இல்ல. அவருடைய கிருபையினால நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அவருடைய முன்குறிக்கப்பட்ட சிந்தையில அவரை முன்குறித்திருக்கிறாரா? இதுக்காக முன்குறித்தாரு, தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துறதுக்காக, தம்முடைய மகத்துவத்தை நம்ம மூலமாக வெளிப்படுத்துறதுக்காக தான் என்ன பண்ணிருக்க நம்ம தெரிந்து கொண்டு சோதனை சோதரியே இன்றைக்கு அவருடைய ஆச்சரியமான கிருபையினால அமேசிங் கிரேஸ்னால தெரிந்து கொண்டு அவருடைய நாமத்தை மிகுமைப்படுத்தும்படி அவர் சித்தத்தை நிறைவேற்றும்படி நம்ம இந்த காலத்துல அவருடைய ரத்தத்தினால கழுவி நம்மளை இந்த ஏஜ்ல என்ன பண்ணிருக்காரு? தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ண முடியாது? சொல்லுங்க. நம்ம என்ன பெருமை பாடுறதுக்கு எதுவுமே உரிமை இல்லை. அப்போ நம்ம என்ன பண்றோம்? இந்த காலத்துல ஆராதிக்கிற ஒரு கூட்டமா இருக்கிறோம். அபிரகாம் எப்படி கிரியைகள்னால கிரியைகள் என்ன பண்றாரு? நிரூபித்து நீதிமகன் என்ன பட்டானோ அப்படிதான் நம்ம என்ன பண்றோம்? நம்மளுடைய கிரியையினால இந்த செய்தியை விசுவாசிக்கிறோம் இல்லீங்களா? இந்த காலத்தின் செய்தியாளரை விசுவாசிக்கிறோம். வில்லியம் மரியன் பிரென்னாம் என்கிற ஒரு தினசரி விசுவாசிக்கிறீங்களா? அப்போ நமக்கு செய்தியை கொடுத்திருக்கிறார் இல்லையா? இந்த செய்தி கொடுத்து இதுக்காக என்ன சொல்லுங்க பாருங்க, எப்படி கொடுத்தாரு? நம்முடைய கிரியைகளை கொடுத்தாரா? அவருடைய ஆச்சரியமான கிருபையினால இந்த செய்தியை கொடுத்து அவரை விசுவாசிக்கும்படி நம்மளை வச்சிருக்கிறார். அவருடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துறதுக்காக, அவருடைய தன்மையை வெளிப்படுத்துறதுக்காக, தம்முடைய பாகமா இருக்கிறார். அவர் எப்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து வார்த்தையின் பாகமா இருந்து வார்த்தை நிறைவேற்றினாரோ அந்த மாதிரி இந்த காலத்துல நம்ம என்னவா இருக்கிறோம்? இந்த வார்த்தை உரைக்கப்பட்ட வார்த்தை இல்லைங்களா? எழுதப்பட்ட வார்த்தை ரிட்டன் வேர்டு, அந்த ரிட்டன் வேர்டினுடைய ஒரு பாகமா இருக்கிறோம். அப்ப இந்த பாகத்தை நம்ம தான் நிறைவேற்றணும். அப்ப அந்த பாகமா இருக்கிற யாரு? அப்ப அந்த பாகமா இருந்தவர் அவர் வந்து நிறைவேற்றணும் அவருடைய பாகத்தை யாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப நம்ம இந்த காலத்துல ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகத்தோட பேர் எழுதப்பட்டிருக்குதோ அவங்க தான் என்ன பண்ணணும்? மீத பாகத்தை வந்து நிறைவேற்றணும். மனவாட்டி நிறைவேற்றணும். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப அவருடைய ஆச்சரியமான கிருபையினால நம்மள இந்த காலத்துல அவருடைய மனவாட்டியை தெரிந்து கொண்டு அவருடைய அற்புதமான ஒரு ஸ்தானத்துக்கு தெரிந்து கொண்டு அவருடைய ஆச்சரியமான கிருபையை வெளிப்படுத்திருக்கிறார் அந்த காரியத்தை வந்து அவருடைய பரிபூர்ணமான சிந்தை வெளிப்படுத்தி இந்த கற்றுக்கொள்கிற பாலகருக்கு என்ன பண்ணிருக்காரு? சொல்லுங்க. கற்றுக்கொள்கிற பாலகர்களுக்கு என்ன பண்ணிருக்காரு? தம்முடைய அன்பை வெளிப்படுத்திருக்கிறார். தம்முடைய அன்பை வெளிப்படுத்திருக்கிறார். அன்புதான் செய்தியா இருக்குது. இதுதான் என்ன பண்ணுது? நம்மள மறுரூபப்படுத்துது. அந்த வாக்குத்தத்த குமாரனை வந்து பெற்றெடுக்கும்படி, இயேசு கிறிஸ்து பெற்றெடுக்கும்படி, மேன் புத்திர சுவிகார என்னது சொல்லுங்க, சுவிகார புத்திரராகும்படி இந்த செய்தி நம்ம என்ன பண்ணுது? உருவாக்கு மாத்துது. நம்மளுடைய சுவாபத்தை மாத்துது. நம்ம பிறந்தோறீங்களா? தாய் கருவில இருந்து நம்ம பிறந்தோம். அந்த பிறந்த சுவாபம் இருந்து என்ன பண்ண முடியாது? நம்ம சுவிகார புத்திரர் ஆக முடியாது. அப்ப நம்ம மறுபடியும் அனுபவத்தை நம்மளுக்கு செய்து கொண்டு வரும். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அற்புதமான ஒரு மெசேஜ். நீங்க மறுபடியும் வீட்டுல போய் தியானிங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இந்த யூடியூப்ல சகோதரியை ஒருவேளை நீங்க பார்க்கலாம். பாத்தீங்கன்னா இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தீங்கன்னா என்ன பண்ணுங்க? எனக்காக ஜெபித்துக் கொள்ள கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபித்துக் கொள்ளலாம். ஜெபிக்கலாம். சகோதரி கண்களை மூடி எல்லாரும் முழங்கால் பண்ணி ஜெபிக்கலாம். நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை,
திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல, நான் என்று சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல. திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல, தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்ல, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்ல. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. என்னை அழைத்தவாறே, என்னை தொற்றவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. என்னை அழைத்தவாறே, என்னை தொற்றவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. ஆமென் ஆண்டவரே, உங்க கிருபை வேண்டும் தகப்பனே, உன் கிருபை வேண்டும் ஆண்டவரே. உன் கிருபை இல்லாம நான் ஒன்றுமே இல்லையப்பா. நிச்சயமாகவே ஆண்டவரே, என்னை அழைத்தவரே, என்னை தெரிந்து கொண்டவரே, ஓமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ சகோதரனே, சகோதரியே, கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனே, இந்த காலத்துல இப்பேற்பட்ட ஒரு மேன்மையான ஸ்தானத்திற்கு தெரிந்து கொண்டீர் அல்லவா தகப்பனே. அப்பா, என்னுடைய கிரியையினால நான் ஒன்றுமே தகப்பனே உமக்கு பிரியமா எதுவுமே செய்ய முடியாதப்பா ஆண்டவரே. ஆபிரகாம் ஆண்டவரே, நோவா ஆண்டவரே, மோசஸ், இன்னும் யோசேப்பு எல்லாருமே தகப்பனே உம்முடைய கிருபையினாலே தகப்பனே அவர்கள் தம்முடைய வாழ்க்கையில வைத்த நோக்கத்தை நிறைவேற்றார்கள் தகப்பனே. தங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் உம்மை விசுவாசிக்கிறதுனால அவர்கள் கிரியைகள் மூலமாக காரியங்கள் நிரூபித்து அவர்கள் வெளிப்படுத்தினார் தகப்பனே. இதோ கிரியைகள்னாலே அவர்கள் நீதிமானாக எண்ணப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே, அது உம்முடைய முன்குறிக்கப்பட்ட சிந்தையினால முன்குறிக்கப்பட்ட உம்முடைய தெரிந்து கொள்ளுதல்னால தகப்பனே நாங்கள் நீதிமன்றங்களா இருக்கிறோம் என்று விசுவாசிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்களை தரை மட்டுமாய் தாழ்கிறோம் தகப்பனே. இதோ இம்மட்டுமாய் தகப்பனே நாங்கள் புரிந்து கொள்கிறதான ஆண்டவரே செய்திகளை தகப்பனே உடைய ஆச்சரியமான கிருபை ஆண்டவரே நாங்கள் தியானிக்கும்படி ஆண்டவரே இந்த அடியனோடு கூட வார்த்தையில் ஐக்கியப்படுகிற ஒரு சகோதர சகோதரிகளுக்கும் தகப்பனே அற்புதமான ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி தந்தீர் அல்லவா தகப்பனே. உடைய அநாத சித்தத்திலே தகப்பனே இந்த நாளை தெரிந்து கொண்டீர் அல்லவா, இப்பேற்பட்ட ஒரு ஐக்கியத்தை தெரிந்து கொண்டீர் அல்லவா தகப்பனே. அதற்காக நன்றி அப்பா. இதோ தகப்பனே, எதற்காக இந்த சகோதரிகள் ஜெபிக்கிறார்களோ, எதற்காக ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக கரங்களை உயர்த்துகிறார்களோ தகப்பனே, தம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி ஆண்டவரே சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவரே தந்து தகப்பனே ஆண்டவரே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்பதை ஆண்டவரே இன்றுக்கும் நீர் வெளிப்படுத்தி ஆண்டவரே நீர் தாமே மகிமைப்படுவீராக. இங்க வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தின் கீழாய் தாழ்த்துறேன், அடியேனை தாழ்த்துறேன். இங்க உண்டான எல்லா துதிகளும் கனங்களும் மகிமைகளும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.